நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமேன எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசமுய திருத்தொண்ட தொகைமுன்பணித்த திருவாலன் வாசமலர்மன் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் பூக்குசி திருத்தொண்ட தொகை விரி வாக்கினால் சொல்ல வல்லபிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றைவாள் செக்கிழாரடி சென்னியிருத்துவாம். எல்லாம் வல்ல எம்பெருமான் அருள் தரும் பன்னார் மொழியமுடனமர் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி அருள் தரும் வாரணாம்பிகை தாயாருடனர் அருள் தரும் திரு தொண்டீஸ்வர பெருமானுடைய திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி உரையாசிரியர் சிவக்கவனியாவுடைய திருவடிகளை நீல நினைந்து தவ திரு தொண்டர் சீர் பருவாருடைய திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை எல்லாம் வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனை செல்வர்களே, இன்று மெய்ப்பொருள் நாயனாருடைய புராணத்திலே சிந்திக்க இருக்கின்றோம். மெய்ப்பொருள் நாயனார் சேதிநாடு என்று சொல்லக்கூடிய திரு கோவலூர் என்று சொல்லக்கூடிய பதியை அவதரித்த பெருமகனார். அரசராக இருந்தாலும் அடியார்களுடைய திருவேடத்தையே சிந்தை செய்து கொண்டிருந்தார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் அன்பர் வேடமே சிந்தை செய்வார் என்று சொல்லி புராணத்திலே அறிய முடிகிறது. அப்படி இருக்கக்கூடிய நாயனாரை முத்தநாதன் என்று சொல்லி அவரை பல முறையிலே போரிலே தோல்வியுற்ற ஒருவன் அவரை வெல்லுவதற்கு இயலாத காரணத்தினாலே வஞ்சக மனதோடு அவன் அவரை வெல்லுவதற்காக திருவேடம் அணிந்து கொண்டு வந்தால் அவர் போர் செய்ய மாட்டார் என்று சொல்லி அதை தெரிந்து கொண்டு உடம்பெல்லாம் திருநீர் பூசிக்கொண்டு முடிகளை எல்லாம் அப்படியே அதற்காகவே முடி வளர்த்திருக்கிறான். அவன் ஒரு அரசன்தான். அதற்காகவே பலகாலம் காட்டிலே சென்று மறைவாக இருந்து முடியெல்லாம் வளர்த்துருக்கிறான். அதான் சொல்கிறார், மெய்யெல்லாம் நீரு பூசி வேணிகள் முடித்து கட்டி கையினில் படை கறந்த புத்தக கவலி ஏந்தி மைபுதி விளக்கே என்ன மனத்தினுள் கருப்பு வைத்து பொய்தவ வேடங்கொண்டு புகுந்தனன் முத்தநாதன் என்று சொல்லி அவன் எப்படியாவது இவரை வெல்ல வேண்டும் என்று சொல்லி போலியாக வேடமிட்டு கொண்டு முடிகளை எல்லாம் அப்படியே முடித்து கட்டி கொண்டு அப்படி ஜடாமுடி போல் அப்படியே கட்டி கொண்டு கையிலே ஒரு புத்தகப்பை அடியார் பெருமக்கள் எல்லாம் திருமுறைகள் எல்லாம் போட்டு வைத்து வழிபாடு செய்கிறதுக்கு வருகின்ற பொழுது எடுத்து வருவாங்க. அது மாதிரி ஒரு புத்தகப்பையும் கையிலே கொண்டு வருகின்றான். ஒரு ஓமை சொல்கிறார் சேக்கிழ பெருமான் இந்த இடத்துல, மைபொதி விளக்கை என்ன மனத்தினுள் கருப்பு வைத்து என்று சொல்லி. ஒரு விளக்கு எரிஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த விளக்கை சுற்றி வெளிச்சமாக இருக்கும். அந்த விளக்கு எரியக்கூடிய அந்த திரி மட்டும் கருப்பாக இருக்குது இல்லைங்களா? அந்த திரி இருக்கக்கூடிய அந்த கம்பம் மட்டும் கருப்பாக இருக்குது. அது என்ன உதாரணம் அப்படின்னா, அவன் பூசி இருக்கக்கூடிய திருநீற்றுக்கு அந்த ஒளி ஓமையாகவும் அவனுடைய மனதுக்கு அந்த கருப்பு ஓமையாகவும் சேக்கிழ பெருமான் சொல்லார். இப்படி ரெண்டு ஓமை ஒரே இதில் சொல்கிறது அப்படிங்கிறது சேக்கிழார் பெருமானால் தான் முடியும். வேறு யாரும் அப்படி சொல்ல முடியாது. அதாவது அவனுடைய வஞ்சக செயலுக்கும் அதே மாதிரி திருவேடத்துக்கும் ஒரே ஓமையில் ரெண்டையும் சொல்கிறார். பல இடங்கள் அந்த மாதிரி சொல்லுவார். நம்முடைய சண்டீஸ்வர நாயனாருடைய அப்பா எச்சதத்தனை பற்றி சொல்லுகின்ற பொழுது அரவுக்கு ஓமையாக சொல்வார், பாம்புக்கு ஓமையாக சொல்லுவார் அவனை. ஏன் அப்படின்னா, பாம்பு நாகமணி என்று சொல்லக்கூடிய அந்த மணியை உமிழ்ந்து கொடுக்கக்கூடியது அதனுடைய நல்ல ஒரு செயல். அது நஞ்சு வைத்திருப்பது தீய செயல். அது மாதிரி நம்முடைய சண்டீஸ்வர நாயனாரை அவர் ஈன்றெடுத்தது அவர் செய்த ஒரு நல்ல புண்ணியம் இல்லைங்களா? அதே மாதிரி சிவபூசிக்கு வைத்திருந்த பாலை காலால் இடறச் செய்தது அவர் செய்த பாவம். இப்போ பாவத்துக்கும் ஒரே ஆள் தான், புண்ணியத்துக்கும் ஒரே ஆள் தான். அதனால் அந்த அறவை அங்கே ஓமை சொல்வார். அது மாதிரி இந்த இடத்துல மைபுதி விளக்கை என்ன மனத்தினுள் கருப்பு வைத்து பொய்த்தவ வேடங்கொண்டு புகுந்தனன் முத்தநாதன் என்று சொல்லி இந்த இடத்த அருமையாக சேக்கிழ பெருமான் நமக்கு எடுத்து காட்டுகிறார். அப்படி அவன் அந்த வேடமிட்டு கொண்டு வருகின்ற பொழுது முன்னாடி இருக்கக்கூடிய காவலர்கள் எல்லாம் இது மாதிரி பல அடியார்கள் அங்கே வந்து பழக்கம். ஏன்னா அவர் அரசர் அடியாராக இருக்கிறதுனால அவரை பார்க்கறதுக்கு நிறையா திருநீர் எல்லாம் பூசிக்கொண்டு நல்லா வேடமிட்டு அடியார்கள் வந்து பார்த்து பழக்கம். அதனால் அவன் அந்த வாயில் திறந்து விட்டுறான். அந்த காவலன் திறந்து விட்டுறான். யாரோ ஒரு அடியார் வந்திருக்கிறாரு, அரசரை பார்க்கறதுக்கு போகிறார் என்று சொல்லி இரவு நேரத்திலே போயிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்படியெல்லாம் விட்டுருக்கிறான். விட்ட உடனேயே அவன் நேராக முத்தநாதன் உள்ளே
அரசர் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வந்துடுறார். அரசர் இருக்கக்கூடிய அந்த அந்தப்புறத்தில் இப்போ அரசர் இருக்கிறார். அங்கே தத்தன் என்று சொல்லக்கூடிய ஒரு காவலன் அங்கு காவல் காத்து கொண்டு இருக்கின்ற பொழுது அங்கே சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, தத்தன் என்ன சொல்கிறாருன்னா, அரசர் வந்து அந்தப்புறத்தில் இருக்கிறாரு, அதனால் இடைதெறிந்து அருள வேண்டும் துயில் கொள்ளும் இறைவன் என்று சொல்லி, அரசர் தூங்கிட்டு இருக்கிறாரு, அதனால் கால நேரம் தெரிஞ்சு நீங்கள் வரணும், அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு வாக்குவாதம் வருது. இல்லை, நான் வந்து அரசரை பார்த்தாகணும் என்று சொல்லி அவன் சொல்கிறான். நான் ஆகம நூலெல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன், யாருக்கும் கிடைக்காத ஆகம நூல் கொண்டு வந்திருக்கிறேன், அரசருக்கு நான் அதை சொல்லணும், அதனால் நான் உள்ளே போகணும் என்று சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேரும். அப்படி பேசிகிட்டு இருக்கிற பொழுது, அதாவது உள்ளுக்குள்ளே அம்மா இருக்கிறாங்கன்னு தெரியும் இவனுக்கு, வந்த முத்தநாதனுக்கு. தேவியாரோட தான் அரசர் இருக்கிறார், இருந்தாலும் கூட உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சண்டை போட்டிருக்கிறான். அதுதான் இந்த பாட்டு, 10வது திருப்பாட்டு. இடைதெறிந்து அருள வேண்டும் துயில் கொள்ளும் இறைவன் என்றான் என்று சொல்லி 9வது பாட்டில் கடைசியில் முடிக்கிறார். அப்படி சொன்னதுக்கு பிறகு, என்றவன் கூற கேட்டே ஆனகர் குருதி கூற, என்றவன் கூற கேட்டே ஆனவர்க்கு உறுதி கூற, நின்றுடன் நீயும் என்றே அவனையும் நீக்கி புக்கு, பொந்திகள் பள்ளிக்கட்டில் புறவலன் துயிலமாடே மன்றளங்குழல்மன் சாயல் மாதேவி இருப்ப கண்டான். அவனையும் தள்ளி விட்டுட்டு கதவை திறந்துடுறான். உள்ளே வந்து அம்மா இருக்கிறாங்க, கணவன் மனைவி ரெண்டு பேரும் உள்ளே இருக்கிறாங்க. அரசர் இருக்கிறாரு, தேவியுமே அங்கே இருக்கிறாங்க. ஒரு இவ்வாறு தடைமொழிகளை தத்தன் சொல்ல கேட்டு முத்தநாதன், நான் அந்த அரசனுக்கு உறுதி கூற புக்கேநாதலின் நீயும் இங்கு தடை செய்யாமல் வேறு நின்றுடுக என்று சொல்லி இவ்வாறு அவனையும் நீக்கி உட்புகுந்து பொன்னால் விளங்கும் பள்ளிக்கட்டிலில் அரசர் துயில, அவர் பக்கலிலே வாசனையுடைய அழகிய கூந்தலையும் மெல்லிய சாயலையுடைய அரசமாதேவியார் இருப்ப கண்டான். அது கணவன் மனைவி இருக்கிறத தெரிஞ்சும் கூட அவன் உள்ளே போகணும்னு நினைக்கிறான்னா, அப்போ அந்த அளவுக்கு வந்து அவன் கடையவன். அப்படி அதனால தான் சேக்கிழவன் கடையவன் மேல் திருநீர் கண்டார் என்று சொல்லி கடையவன் அப்படின்னு சொல்கிறார். அப்படி கூற நின்றுடு, கூறுதற்கு தடை செய்யாமல் நின்று, நான் உள்ளே போகிறதுக்கு நீ தடையாக இருக்கக்கூடாது என்று சொல்லி அவனை பிடிச்சி கீழே இழுக்கிறான் என்று சொல்லுகின்ற பொழுது அரசரை ஒருமையில் சுட்டி சொல்கிறாருங்க. நின்றும் நெய்யும் என வெளிப்படை என் ஏவுகின்றேன் என்ற அதிகாரத்தை முத்தநாதன் அவன் மேல் கொள்ளவும், அரசரை வந்து ஒருமையில் சுட்டி கூறவும், இங்கு திருவேடத்தினாலாய திறன் என்ற நுணுக்கங்கள், அதாவது திருவேடத்தினுடைய திறம் அதுதாங்க. அரசனை ஒருமையிலேயே சொன்னாலும் கூட அரசனுக்கு ஒன்று அங்கே கோபம் வராது. ஏன்னா திருவேடத்தோடு இருக்கிறவர் சொல்கிறதுனால அரசருக்கு கோபம் வராது. இப்போ இவன் திருவேடத்தோடு இருக்கிறதுனால சொல்கிறார். மன்றளங்குழலால் மாலையாலாயாது வாசமாம் என்று சொல்லி அம்மாவுடைய அந்த மாலை அணிந்த அந்த அம்மாவுடைய கூந்தல் இயற்கையான மனம் உடையது அப்படின்னு சொல்கிறார். பட்டத்தரசினுடைய ஒரு சிறப்பை சொல்கிறார். அரசன் துயிலவும் அவன் பக்கத்தில் தேவி இருக்கவும், அடிவருடி பின் தூங்கி முன் எழும் பேதை என்ற நாயகன் துயிலும் வரை, கணவன் தூங்குகின்ற வரைக்கும் மனைவி அருகில் அமர்ந்திருப்பது அப்படிங்கிறது அந்த காலத்தில் ஒரு மரபாக அப்படி இருந்திருக்கு. ஆமாம், புறவலன் துயில மாதேவி இருப்பு என்று சொல்கிறார். அப்படி இவங்க ரெண்டு பேர் வெளியில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது அரசருக்கு தெரிஞ்சிருது. தெரிஞ்ச உடனே அவர் எப்படி அவருடைய அரசருடைய நிலை எப்படி இருந்தது அப்படிங்கிறது இந்த பாட்டில் சொல்கிறார். அருமையான இடம் இது. இப்போ அவர் ரெண்டு பேரும் வாயில் காவலன் தத்தனும் வந்த முத்தநாதனும் பேசி கொண்டு இருக்கிறாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கிறது அரசருக்கு வந்து இப்போ காதில் விழுந்துருது. அப்படி காதில் விழுந்த உடனே இப்போ நாம் அப்படி இருந்தால் நம்ம கையை ஊனி அப்படி மெதுவாக எந்திரிப்போம் இல்லைங்களா? ஆனால் அந்த அரசர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, வந்தது அடியார்னு தெரிஞ்ச உடனே ரெண்டு கையும் முதல்ல தலை மேலே குவித்து அதுக்கு பின்னாடி எந்திரிச்சாராம். நீங்கள் படுத்துட்டு அப்படி எந்திரிச்சு பாருங்கள், எந்திரிக்க முடியாது. நல்லா படுக்கையில் படுத்துட்டு ரெண்டு கையும் தலை மேலே கூப்பிட்டு எந்திரிச்சு பாருங்கள், எந்திரிக்க முடியாது. ஆனால் அவர் எந்திரிச்சிருக்கிறார். அதான் இந்த பாட்டில் சொல்கிறார். கன்று சென்றனையும் போது கதுமென இழிந்து தேவி வண்டலர் மாலையானை எழுப்பிட உணர்ந்து மன்னன் அண்டர் நாயகனார் தொண்டராம் என குவித்த செங்கை கொண்டு எழுந்து எதிரே சென்று கொள்கையின் வணங்கி நின்று. அருமையான இடம். அதாவது யாரோ அடியார் வந்திருக்கிறாங்க அப்படின்னா அம்மா சீக்கிரமாக இறங்கிட்டாங்க கீழே. எழுந்து அப்படிங்கிற எழுந்துன்னா அதாவது எட்டி குதிக்கிறதுன்னு அர்த்தம். மெதுவாக இறங்கி வர்றதில்லை, வேகமாக அம்மா வந்துடுறாங்க. ஏன்னா அடியார் வந்திருக்கிறாங்க, அரசர் கூட பேசுவாங்க அப்படின்னு சொல்லி ஏதோ அதனால் அம்மா உண்மையான அடியார் நினச்சிட்டு அவங்க வராங்க. கண்டு சென்றணையும் போது கதுமென எழுந்து தேவினார். அவ்வாறு கண்ட பின்னும்
உள்ளே சென்று பக்கத்திலே போகும்போது அதனை கண்டு மாதேவி விரைந்து எழுந்து, வேகமாக அம்மா எழுந்து வந்து வண்டலர்ந்தற்கு மாலை அணிந்த அரசரை எழுப்பினாராக. உடனே அம்மா வந்து அரசரை எழுப்புறாங்க. ஒரு அடியார் வந்திருக்கிறார் என்று சொல்லி எழுப்புறாங்க. அரசர் வந்து அதை உணர்ந்து கொண்டு சொல்றார், அண்டர் நாயகனார் தொண்டராம் என குவித்த செங்கை கொண்டனர். தேவதேவனாகிய பெருமானது தொண்டராம் இங்கு வந்தவர் என தலைமேற் செங்கை கூப்பிக்கொண்டு பள்ளி விட்டு எழுந்து எதிரிலே சென்று முதல்ல கையை தலை மேலே குவிச்சிட்டு அதற்கு பிறகு எந்திரிச்சாராம். எந்திரிச்ச பின்னாடி வணங்கி அதற்கு பிறகு எந்திரிக்கிறார். ஏன்னா அடியார் மேலே அவர் வச்சிருந்த ஒரு அன்பு, வேடத்தின் மீது அவர் வைத்திருந்த ஒரு பக்தி, வேற ஒன்றும் இல்லை. அதான் அன்பர் வேடமே சிந்தை செய்வார் அப்படிங்கிறது. அப்படி அரசர் உணர்ந்து அந்த செங்கை கூப்பிக்கொண்டு பள்ளி விட்டு எழுந்து எதிரிலே சென்று அடியார் வணக்கத்திலே நியதியாக தாம் கொண்ட கொள்கையின்படி வணங்கி நின்று. அடியார் வணக்கம் எப்படி வணங்கணும் அப்படிங்கிறது இருக்குது இல்லைங்களா? வந்த அடியாரை வந்து நல்லா விழுந்து பலமுறை வணங்கணும். இல்லை துரத்தே திருக்கூட்டம் பலமுறையால் தொழுதுன்னு, அப்படி ஒரு முறை இல்லை பலமுறை விழுந்து வணங்கணும். அவங்களுக்கு உயர்ந்த ஆசனம் கொடுக்கணும், நம்ம அதுக்கு கொஞ்சம் தாழ்வாக அமரணும் அப்படிங்கிறதெல்லாம் விதி இருக்குது. அடியாரை எப்படி நம்ம வரவேற்கணும் அப்படிங்கிறதெல்லாம் விதி இருக்குது. வந்த அடியார் நமக்கு தலைவர் இல்லைங்களா? வந்த அடியார் தான் நமக்கு தலைவர் அப்படின்னு சொல்லி நம்ம வழிபாடு செய்யணும். அது மாதிரி அரசராக இருந்தாலும் கூட அந்த அடியார் வணக்கத்தில் நியதியாக கொண்டு என்று சொல்லி சொல்கிறார். கொள்கையின் வணங்கி நின்று என்று சொல்லி சொல்கிறார். அப்படி வணங்கி நின்று என்று சொல்லி சொல்கிறார். கண்டு சென்று அணையும் போதில் அப்படின்னா, அதாவது கண்டு உங்கள் நாயகனை வந்தவன் எப்படி சொல்கிறான்னா சொல்கிறார் பாருங்க, அடுத்த பாட்டில் வருது சொல்கிறேங்க. இப்படி கண்டு சென்று அணையும் போதில் அப்படின்னா மன்னன் துயிலும் மாடே மாதேவி இருப்பவும் கண்டும் அங்கே போகிறது அப்படிங்கிறது நாகரிகம் இல்லை. ஆனால் நாகரிகம் இல்லாத செயலை அவன் செய்கிறான். ஏன்னா உண்மையான அடியாராக இருந்தால் அப்படி செய்ய மாட்டாங்க. அது அடியார் போல் வேடம் விட்டவன். அதனால் ஒரு அடியார் எப்படி நடந்துக்கிறது அப்படிங்கிறது அவனுக்கு அந்த நாகரிகம் தெரியல. அவன் பாட்டுக்கு உள்ளே போகிறான் என்று குவித்த செங்கை கொண்டெழுந்து தொண்டராம் என உணர்ச்சி வந்த உடனே கைகள் கூப்பினர். முன் பழக்க நியதியினாலே எழுதலாகிய செயலுக்கு முன்னர் கை கூப்பிய செயல் நிகழ்ந்தது. எங்கேருந்து எழுந்துறதுக்கு முன்னாடியே கை கூப்பிக்கொண்டு அதற்கு பிறகு எந்திரிச்சிருக்கிறார். அங்கனம் கூப்பிய கையுடன் எழுந்தார் என்று சொல்லி உயிர் உணர்வு சாக்கிரத்தை வந்தபின்னர் நிகழ்ந்த செயலில் முன்னர் நிகழ்ந்தது கை கூப்புதல், பின்னரே உடல் எழுதலும் பிறகு நிகழ்ந்தன என்று சொல்லி முதல்ல கை கூப்பி அதற்கு பிறகுதான் அந்த படுக்கையிலிருந்து அவர் எழுந்திருச்சிருக்கிறார் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாருங்க. எழுந்தபின் தொழுதாராயின் அம்மட்டில் தொழுதலை தாமதித்தார் ஆவர் என்பதாம். அதில் முதல்ல வணங்கிடணும், அதற்கு பிறகு எழுந்திருக்கணும். ஏன்னா எழுந்திருக்கிற நேரம் கூட அடியார் வணங்காமல் இருக்கக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருந்திருக்கார். அதுதான் பெரிய மெய்ப்பொருள் நாயனாருடைய மனநிலை. எப்படின்னா நம்ம எழுந்திருக்கிற நேரம் கூட அடியாரை வணங்காமல் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் உறுதியாக இருந்திருக்கிறார். அதனால் வணங்கி அதற்கு பிறகு அதான் நம்முடைய வள்ளுவ பெருமான் சொல்கிறார் இல்லைங்களா, தெய்வம் தொழால் கொழுனன் தொழுதெழுவால் பெய்யன பெய்யும் மலை. மனையறத்தில் சொல்கிறார். எந்திரிச்சு பின்னாடி வணங்குறது இல்லையா, வணங்கிட்டு அப்புறமே எந்திரிப்பாலாம் கற்புடைய மனைவி கணவனை வந்து வணங்கி கொண்டு அதற்கு பிறகு எழுந்திருக்கிறது. அதை தெய்வம் தொழால் கோயிலுக்கு போனதில்லை, சாமி கும்பிட்டதே இல்லைவா. ஆனால் கொழுனன் தொழுதெழுவாள் அப்படின்னார். தொழுது எழுந்து அதற்கு பிறகு எந்திரிக்கிறது கணவனுடைய திருவடியை. இப்படி எல்லாம் பெண்கள் இருந்திருக்கிற பெய்யன பெய்யும் மழை. அவங்க மழை பெய்யணும்னு சொன்னால் மழை பெய்யும் என்று சொல்லி வள்ளுவ பெருமான் சொல்கிறார். தொழா நின்று துயிலெழுவாள் என்று சொல்லி தெய்வம் தொழுதற்கு மனத்தெளிவது துயிலெடும் காலத்தாதலின் என்று சொல்லி சொல்கிறாரு. குவித்த செங்கை கொண்டு எழுதல் என்று சொல்லி தொண்டராம். உண்மையில் தொண்டர் என்று என்பது, அதாவது தொண்டர் அப்படிங்கிறது வேறு எதுவும் அவர் பார்க்கல. நெற்றியில் திருநீர் இருக்குது, சடைமுடி இருக்குது, வேடம் இருக்குது, அவ்வளோதான். அவர் முத்தநாதன் அவருக்கு தெரியாமலாம் இருந்திருக்கும், கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். எத்தனை நாள் அவரோட போரிட்டு தோற்றுருக்கிறான். ஆனால் அதெல்லாம் அவருக்கு மனசுக்கு முன்னாடி இப்போ வரல. அடியார் அப்படிங்கிறது தான் வந்திருக்குது. ஏன்னா முத்தநாதன்னு தெரியும் அவருக்கு. குத்திய பிறகுமா தெரியாமல் இருந்திருக்க போகுது. தன்னை குத்திய பிறகுமா தெரிஞ்சிருக்கு இல்லைங்களா. அதுக்கு பிறகும் கூட பத்திரமா கொண்டு போய் விட்டுட்டு வான்னு தானே சொல்கிறார். தத்தா இவர் நமர் அப்படின்னார். நம்மளை போகிற ஒரு அடியார் அப்படின்னு சொல்லி தான் சொன்னார். குவித்த செங்கை கொண்டெழுந்து கூப்பிய கைகளை கண்டார்களே என்று அதன் முன்னர் கைகூப்பிய தொழிலை எவரும் கண்டார்கள் என்பது குறிப்பு என்று சொல்லி குவித்த செங்கை கொண்டு என்று சொல்லி சொல்கிறாரு.
கொள்கையின் வணங்கி கருத்தறிந்து ஏவல் செய்தும் அன்பர் தாளலால் சார்பொன்றில்லாத ஒழுகும் கை கொண்டு வந்த நமது கொள்கையின்படி வணக்கம் செய்து, அவருடைய நிலைப்பற்றி சொல்லுகின்றது. அன்பர் தாளலால் வேறு சார்பொன்றிலார் அப்படின்னு சொல்கிறார். அடியாருடைய திருவடியை தவிர வேறு சார்பு இல்லாதவர் நம்முடைய நாயனார் என்று சொல்கிறார். நின்று அடியவர்கள் முன்பு அமராது நின்று பணி கேட்டு முறைப்படி நின்று கொண்டு, அடியார் முன்னாடி முதல்ல அவங்களை அமரச் செய்து அதற்கு பிறகு தான் அமரணுமா, அதனால் நின்று அப்படின்னு சொல்கிறார். இந்த இடத்துல அரசன்கிறதெல்லாம் அவர் மறந்துட்டார். நம்ம ஒரு அரசர் அப்படிங்கிறதெல்லாம் மறந்துட்டார். இந்த அடுத்த திருப்பாட்டில் இப்போ மங்களம் பெருக மற்றியன் வாழ்வுதன் அணைந்ததென்ன பேசுகிறார். அரசர் பேசுகிறார். அடியார்கிட்ட எப்படி பேசுகிறாருங்கிறது பாருங்கள். மங்களம் பெருக மற்றியன் வாழ்வுதன் அணைந்ததென்ன இங்களும் தருளப் பெற்றது என்கொலோ என்று கூற, உங்கள் இப்போ இந்த நாயனார், இந்த ரெண்டு வரி நாயனார் சொல்கிறது. மங்களம் பெருக மற்றியன் வாழ்வுதன் அணைந்ததென்ன இங்களும் தருளப் பெற்றது என்கொலோ என்று கூற முத்தநாதன் சொல்கிறான் பாருங்க. உங்கள் நாயகனார் முன்னம் உரைத்த ஆகம நூல் மண்மேல் எங்கும் இல்லாததொன்று கொடு வந்தேன் இயம்ப என்றான். அவன் வாயிலேயே வருது உங்கள் நாயகனார் அப்படின்னா நம்முடைய நாயகனார்னு தானே அவன் சொல்லியிருக்கணும். அவன் சரியான அடியாராக இருந்து என்ன சொல்லியிருக்கணும், நம்முடைய நாயகராகி சிவபெருமான் கொடுத்து ஆகம நூல் என்னிடத்தில் இருக்குது அப்படி தானே சொல்லியிருக்கணும். ஆனால் அவன் என்ன சொல்கிறான், அவனை அறியாமல் உங்கள் நாயகர், உங்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய சிவபெருமான், அப்போ எனக்கு இல்லை அப்படின்னு தானே அர்த்தம். அவன் வாயிலேயே வருது. மேலே உட்காந்து மங்களம் பெருக மற்றும் எனது வாழ்வே அணைந்தது என்னும் இங்கு தேவரீர் எழுந்தருளும் போது எழுந்தருளும் பேர் வாய்க்க பெற்றது என்கோல் என்று சொல்லி, அதாவது இங்கே நீங்கள் வந்தது நான் செஞ்ச ஒரு பெரிய தவங்கிறார். முந்தை எம்பெரும் தவத்தினால் என்கோல் முனிவர் இங்கு எழுந்தருளியது இயல்பகை நாயனாருடைய புராணத்தில். முந்தை எம்பெரும் தவத்தினால் அப்படின்னா போன பிறப்பில் நான், எங்கள் அப்பா, எங்கள் தாத்தா எல்லாரும் செஞ்ச ஒரு பெருந்தவம் நீங்கள் இப்போ இங்கே எழுந்தருள் செய்திருக்கிறீங்கன்னு இயல்பகை நாயனார் புராணத்தில் சொல்லுவார். முந்தை எம்பெரும் தவத்தினால் என்கொள் முனிவர் இங்கு எழுந்தருளியது அப்படின்னு சொல்லி வரும். அதை தடுத்தாட்கொண்ட புராணத்தில் நன்றுமது நல்வரவு என்று சொல்லி அந்த வந்த பெருமான அங்கிருந்த சிவாச்சாரியரெல்லாம் வரவேற்பாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இங்கே அதான் சொல்கிறார், மங்களம் பெருக மற்றியன் வாழ்வு தந்து இங்கெழுந்து அருளப் பெற்றது என்கோலோ என்று கூறினர். அப்படி மங்களம் பெருக மற்றும் எனது வாழ்வே அணைந்தது என்னும்படி இங்கு தேவரில் எழுந்தருளும் பேர் வாய்க்க பெற்றது என்கோல் என்று சொல்ல, அதுக்கு அவன் சொல்கிறான், உங்கள் நாயகனார் முன்னம் உரைத்த ஆகம நூல் அப்படின்னார். உங்கள் நாயகராக இறைவனார் முன் சொல்லிய ஆகம நூல் இம்மண்ணுலகத்தின் மேலே எங்கும் இல்லாததாகிய ஒன்று உமக்கு இயம்புவதற்காக கொண்டு வந்திருக்கிறேன் என்று முத்தநாதன் சொல்கிறான். அதாவது உங்கள் நாயகர் அப்படிங்கிறதுலேயே அவன் அடியார் இல்லை அப்படிங்கிறத அவனே சொல்லிடுறான். நம்முடைய நாயகர் அப்படின்னு தானே சொல்லியிருக்கோம். ஆனால் உங்கள் நாயகர் அப்படின்னா எனக்கு அவர் ஒன்றும் நாயகர் இல்லை அப்படின்னு அவனே சொல்லுவது போல் அப்படி அமையப்பட்டிருக்கு இந்த செய்யலில். மங்களம் பெருக அப்படின்னா நாயனாருக்கு இப்போ மங்களம்னு என்ன தெரியுங்களா, பெருமான் திருவடி அடைவது தான் மங்களம். நிரந்தரமான மங்களம் என்னென்னா இறைவனுடைய திருவடி அடைவது தான் மங்களம். இப்போ நாயனார் என்ன செய்ய போகிறாரு, இவன் வந்ததுனால இறைவன் திருவடி அடைய போகிறார். அதுதான் அவர் வாயிலிருந்தே வருது. சொல்கிறார், மங்களம் பெருக மற்றியன் வாழ்வுதந்து அணைந்தது என்ன அப்படிங்கிற. மங்களம் பெருக அப்படின்னா மங்களம் அப்படிங்கிறது இறைவனுடைய திருவடி தான். மங்களமாம் திருவேடத்துடன் இவ்வகை மொழிந்தீர் அப்படின்னா அந்த திருவேடத்தை சொல்லுகின்ற பொழுது அப்போதி நாயனாருடைய புராணத்தில் மங்களமாம் திருவேடம் அப்படிம்பார். அதனால் இந்த இடத்துல அதான் சொல்கிறேன், அவர் வாயிலேயே வருது. விளக்க உரையில் மங்களம் பெருக மற்றியன் வாழ்வு அணைந்ததுன்னா மங்களம், இது மங்கள வழக்காக பின் நிகழ்ச்சி குறிப்பாய் பிரிதொரு அமங்கல பொருள் தொனிப்பது காண்க என்று சொல்லி, வாழ்வே ஒரு உருப்பெற்று என் முயற்சியின்றி தானே வந்தது என்று சொல்கிறார். அருளப் பெற்றது என்களோ தேவரீர் இது போலிலே இங்கு வந்த காரியம் யாது என்று சொல்நயமும் அடியார்வால் வணங்கி வினாவும் மரபும் காண்க என்று சொல்லி, உங்கள் நாயகனார் அப்படின்னார். இது உங்கள் என்பது மிக்க உரிமைப்பாடு குறிப்பது ஒரு வழக்கு. இசையால் உங்கள் இறைவருக்கு இங்கு இயற்றும். அதாவது ஞானசம்பந்த பெருமான் இதே மாதிரி சொல்கிறார் அப்பர் சாமி கிட்ட. அது உரிமையில் சொல்கிறது. ஞானசம்பந்த பெருமான் முதல் சந்திப்பில் சீர்காழியில் 2 பேர் சந்திக்கிற பொழுது 2 பேர் கோயிலுக்குள்ளே வணங்குறதுக்கு போவாங்க. சீர்காழி பெருமானை வணங்க செல்லுகின்ற பொழுது அப்போ ஞானசம்பந்த பெருமான் என்ன சொல்வார்னா, அப்பரே உங்கள் தம்பிரானியரை பாடுவீர் அப்படிம்ப. அது ஒரு உரிமை கொடுக்குறார் அவருக்கு.
ஏன்னா வந்த உடனே அவர் பாடக்கூடாது, வெளியூர்லேருந்து வர அடியாரை பாட வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு மரபு இருக்குது. அதனால் உங்கள் தம்பிரானை, ஏன்னா இவருக்கு அதாவது இவரை எடுத்து வளர்த்துனதே சீர்காழி பெருமான் தான் இல்லைங்களா. சீர்காழி பெருமான் இவருக்கு அப்பா மாதிரி, அதே மாதிரி நம்முடைய திருநிலை நாயகி அம்மா மாதிரி. எனையறியா பருவத்தை எடுத்தாண்ட எம்பிராட்டி இருந்தது என்ன, எம்பெருமான் இருந்தது என்ன என்று சொல்லி அப்பா கிட்ட கேட்பார். அப்பா ரொம்ப நாள் கழித்து, ஆண்டு கணக்கு கழித்து மதுரையம்பதி போகிறார். மதுரையம்பதியில் போய் ஞானசம்பந்த பெருமானை சந்திக்கிற பொழுது அவர் என்ன கேட்குறாருன்னா, பெற்ற தாய் பகவதி அம்மா எப்படி இருந்தாங்கன்னு கேட்கல, தோனி அப்பரும் திருநிலை நாயகி எப்படி இருந்தாங்க அப்படின்னு தான் கேட்குறாரு. அப்போ தான் அவர் கேட்குறாரு. அதை கேட்டுட்டு அங்கே தான் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம்ங்கிற அந்த பதிகத்தை பாடுறார். மண்ணில் நல்ல வண்ணம் பாடினது மதுரையம்பதியில். எந்த சாமியை வேண்டி பாடினார்னா தோனியப்பரையும் திருநிலை நாயகன் வைத்து தான் பாடியது. அப்போ ஆனாலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ அப்பர் உங்கள் தம்பிரானாரை நீர் பாடீர் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு பிறகு பார்கொண்டு மூடி என்று சொல்லக்கூடிய திருப்பதிகத்தை அவர் பாடுவார். இது சொன்னது உரிமையில். இவன் சொல்கிறது எப்படின்னா, அவனுக்கு சாமிக்கு சம்பந்தமே இல்லை, அதுக்காக உங்கள் பெருமான் அருளை பெற்ற அப்படின்னு சொல்கிறார், உங்கள் நாயகனார் அப்படின்னு சொல்கிறார். தோனியப்பரை ஆளுடைய பிள்ளையார் திருநீலகண்ட யாழ்ப்பாணருக்கும் திருநாவுக்கரசு நாயனாருக்கும் தமிழும் உரிமையுடையராக்கி உரைத்த சொல்லாட்சியல் காண்க. அதே மாதிரி திருநீலகண்ட யாழ்ப்பாணர் இடத்துல அப்படி தான் சொல்கிறார். உலக வழக்கிலேயும் பெண்கள் தமக்குரிய நாயகிகளை பற்றி பேசும்போது முன்னிற்பாருக்கு அவனது மிக்க உரிமை புலப்படுவர் உங்கள் அண்ணன் உங்கள் மைதன் இப்படி சொல்லுவாங்க. உங்கள் அண்ணன்கிட்டயே கேட்டுங்க அப்படிம்பாங்க. பெண்கள் உரிமை, அது அவங்க கொடுக்கக்கூடிய உரிமை. இப்போ ஏதாவது கணவனை பற்றி அடுத்தவங்கிட்ட சொல்லுகின்ற பொழுது மற்ற பெண்கள்கிட்ட உங்கள் அண்ணனை நீங்களே கேட்டுங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் உரிமையில் சொல்லக்கூடிய ஒரு இது சொல்கிறார். நீங்கள் முத்தநாதன் நாயகனாருக்கு தொடர்பில்லாமல் புறம்பாயினன் என்ற குறிப்பு தருதலும் காண்க. ஆனால் முத்தநாதன் சொன்னது அந்த மாதிரி உரிமையில் இல்லை. அவர் அந்த தொடர்பே இல்லாதவன், புறம்பாயினவன், சைவத்துக்கு புறம்பாயினவன்கிற கருத்தில் சொல்கிறாருங்க. முன்னம்னா அது ஆகம நூல், அது சாமி எப்போ சொன்னார்னா அதுக்கு எப்போ சொன்னாருங்கிறதுக்கு காலமே இல்லைங்களா. எண்ணில் ஆகமும் இயம்பி இறைவர் என்று சொல்கிறார். பதை பசு பாசையில் தெரித்து உண்மை உணர்த்துவது என இருவகையிலும் ஒரு மண்மேல் எங்கும் இல்லாதது. இதுவரைக்கும் அந்த ஒரு ஆகம நூல் யாருக்கும் இல்லாத ஒரு நூல் நான் கொண்டு வந்திருக்கிறேன், அவர் அரசருக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட உடனே அந்த அரசர் சொல்கிறார் பாருங்க, மெய்ப்பொருள் நாயனார் சொல்கிறார், பேர் எனக்கு இதன் மேலுண்டோ பிரானருள் செய்த இந்த மாறிலா ஆகமத்தை வாசித்து அருள் செய்ய வேண்டும் என்ன நாறு பூங்கோதை மாது தவிரவே நான் நீயும் வேறிடத்து இருக்க வேண்டும் என்றவன் விளம்ப வேந்தன். அவர் அரசர் சொல்கிறாரு, எனக்கு இதனின் மேலாம் பேர் வேறுண்டோ, ஒரு ஆகம நூல் கிடைக்கிது, அந்த ஆகமத்தை கேட்குறத விட எனக்கு என்ன பேர் இருக்க போகுது, அதனால் நீங்கள் அருளி செய்ய வேண்டும், மாறில்லாத ஆகமத்தை வாசித்து அருளி செய்ய வேண்டும் என்று சொல்லி அரசர் சொல்கிறார். அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, வாசனையுடைய பூமாலை அணிந்த தேவியாரும் இவ்விடத்து நின்று நீங்கவே, அம்மாவும் இங்கேருந்து போயிடணும், உங்களுடைய மனைவியும் இங்கேருந்து போயிடணும், நானும் நீயும் தனியாக இருக்கணும், அது தனியாக தான் நான் உனக்கு அதை சொல்ல முடியும் என்று சொல்லி அம்மாவையும் அங்கேருந்து போக வச்சிட்றான். வேறிடத்து இருக்க வேண்டும் என்று அவன் விளம்ப வேந்தன் அப்படின்னு சொல்கிறார். அப்படி நானும் நீயும் தனியாக இடத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது பேர் எனக்கு இதன் மேல் உண்டோ அப்படின்னா, ஆகம ஞான உபதேசத்தின் மிக்க பேர் இல்லை. அவன் இருக்கிறதுலே இறைவன் அருளி செய்த ஆகமங்கள் தான் உயர்ந்த ஒரு நிலை இல்லைங்களா. அந்த ஆகமங்கள் யார் சொன்னதுன்னா இறைவனே சொன்னது அப்படிங்கிறது. ஆகம ஞான உபதேசத்தின் மிக பேர் இல்லை. எல்லா நலன்களிலும் மிக்கதாக வீடு பேற்றை தருதலான். ஆகமம் என்ன தரும் அப்படின்னா, நமக்கு வீடு பேற்றை தருங்க. நமக்கு தமிழ் ஆகமம் இருக்குது, என்ன திருமந்திரம் நமக்கு தமிழ் ஆகமம். அப்படி தான் சேக்கிழார் பெருமான் சொல்லார். அதாவது தன்னிலவார் சடையார்தாம் தந்த ஆகம பொருளை மண்ணின் விசை திருமூலர் வாக்கில் தமிழ் வகுப்பு அப்படின்னார். கண்ணிறைந்த திருவருளால் அவ்வுடலை கரப்பிக்க எண்ணிறைந்த உணர்வுடையார் ஈசன் அருள் என உணர்ந்தார் என்று சொல்லி ஆகமம் என்று சொல்லுவது முப்பொருள் உண்மை. சைவ சித்தாந்தம் தான் ஆகமம். ஆகமத்தினுடைய ஒரு பிழிவு தான் சைவ சித்தாந்தமாக இருக்கக்கூடியது. முப்பொருள் உண்மை தான். அது நமக்கு திருமந்திரத்தில் கொஞ்சம் விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கு. தமிழ் ஆகமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் 9 ஆகமங்கள் சொல்லப்பட்டிருக்கு திருமந்திரத்தில். 9 தந்திரமும் 9 ஆகமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஆகமம் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர்
இவன் செய்யும் செயல் பாதகமே ஆயினும் அது நாயனார் கொண்ட அன்பின் தரத்தால் பயனை விளைத்தது. ஆமாம், அதாவது அவன் நினச்சது பாதகமாக நினச்சாலும் கூட, ஆனால் அதுக்கு பயன் என்ன கிடைச்சதுன்னா நாயனாருக்கு நல்ல பயனே கிடைச்சது. அப்படின்னா அவர் பெருமான் மீது வைத்திருந்த ஒரு அன்பு என்று சொல்றார். மாறில் ஆகமம் எதிரும் இணையும் இல்லாத ஆகமம், தமக்குள் ஒன்றுக்கொன்று மாறுபடாத வேதங்கள் தாமும் இறைவன் அருளினை வேணும். அவை உயிர்களின் பக்குவ வேதனுக்கு பல தெய்வங்களை பேசும். வேதங்களும் பெருமான் அருளியது தான். நமக்கு வேதங்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது, அதாவது ஞானசம்பந்த பெருமானுடைய திருமுறைகளை தமிழ் வேதம்பார் சேக்கிழார் பெருமான் அதுவும் சொல்கிறார். திருக்குறுக்கை பதிமன்னி திருவீரட்டானம் அமர்ந்து பொறுப்பு வில்லாளரை ஏற்றி போந்து அன்னியூர் சென்று போற்றி பருக்கை வரை உரித்தார்தம் பந்தனை நல்லூர் பணிந்து விருப்புடன் பாடல் இசைத்தார் வேதம் தமிழால் விரித்தார் அப்படின்னு சொல்லுவார். அந்த இடத்துல வேதம் தமிழால் விரித்தார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் ஞானசம்பந்த பெருமானுடைய திருமுறைகளை தமிழ் வேதம் அப்படின்னு சொல்லுவார். அதுவும் நமக்கு புராணத்தில் வரக்கூடியது தான். இப்படி வாசித்து அருள வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது, இனி பேரெனக்கு இதன் மேல் உண்டோ அப்படின்னு சொல்கிறார். இது நீ எண்ணிய வஞ்சனையை முடித்து விட்டு போகின்றாயாதல் இதுவரை நாயன்மாரை வழிபட்டு வந்த பேர் எனக்கு இனிமேல் உளதாகுமோ இல்லை எனவும். அப்படின்னா இதுவரைக்கே அடியார்களில் வழிபட்ட ஒரு பேர் நாயனாருக்கு இருந்தது. இனி அதுக்கு மேலே அடியாரில் வழிபாடு செய்கிறதுக்கு மேலே ஒரு பேர் இல்லை. அதனால் பேரெனக்கு இதன் மேல் உண்டோ அப்படின்னா இல்லை அப்படின்னு சொல்லி உரையாசிரியர் நமக்கு சொல்கிறார். நாறுபூங் கோதை மாது தவிர அம்மா இங்கேருந்து அங்கே போகணும் அப்படின்னு சொல்கிறான். அப்படி தேவியை தவிர என்று நானும் நீயும் வேறு இடத்தில் இருக்க வேண்டும். இச்செயலின் பின் நான் சிவனடியார்பால் அவச்சாரப்பட்ட பெரும் பாவத்திற்காக எரிவாய் நரகத்தில் புகவும் நீ இறைவன் அருள் கடல் நீழலாகிய பேரின்பத்தில் புகவுமாக இங்கு ஓரிடத்திலிருந்து நாம் இருவேறும் இனி வெவ்வேறான இடங்களில் இருக்கு என்று சொல்லி அந்த ஒரு பொருள் சொல்கிறார். அது வேறு இடத்தில் இருக்க வேண்டும்னு சொன்னது, நீ பெருமான் திருவருளால் கைலாயம் போயிடுவேன், நான் நரகத்துக்கு போவேன்னு அவன் வாயிலேயே சொல்கிற மாதிரி உரையாசிரியர் இதை நமக்கு சொல்கிறார். நானும் நீயும் வேறு இடத்தில் இருக்க வேண்டும் அப்படின்னா நீ ஒரு இடத்துல இருக்கணும், நான் ஒரு இடத்துல இருக்கணுங்கிற மாதிரி பொருள். நானும் நீயும் வேறு இடத்துல இருக்கணும்னு அவன் சொல்கிறான், அவனை அறியாமல் சொல்கிறான். அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்கணும்னா ரெண்டு பேரும் கைலாயம் போகிறதுன்னு அர்த்தம். நான் வேறு இடம், நீ வேறு இடம்னா நீ கைலாயம் போயிடுவேன் பெருமான் திருவடிக்கு, நான் எங்கே போவேன் எரிவாய் நரகம். ஏன்னா அடியாருக்கு அபச்சாரம் செஞ்சதுனால எங்கே போகணும், எரிவாய் நரகம்தான் போகணும் அப்படிங்கிறது அவன் வாயிலேயே சொல்கிற மாதிரி சொல்கிறார். வேறு இடம் அப்படின்னு சொல்லி இருவரும் வேறு வைகின்னு சொல்லி சொன்னார். அடுத்த திருப்பாடலில் அம்மாவை பற்றி சொல்கிற திருமகள் என்ன நின்ற தேவியார் தம்மை நோக்கி புரிவுடன் விரைய வந்த அந்த புறத்திடை போக ஏவி தருதவ வேடத்தானை தவிசின் மேல் இருத்தி தாமும் இருநிலத்திருந்து போற்றி இனி அருள் செய்யும் என்றார். அது திருமகளே இவர் என்று சொல்லத்தக்கவாறு அங்கு நின்ற தேவியாரை பார்த்து அந்த புறத்தினில் போகும்படி மனதார எண்ணி ஏவிய பின் அரசர் நீயே உள்ளே போயிரு அப்படின்னு சொல்லி தன்னுடைய தேவியை பார்த்து சொல்கிறார். அம்மாவும் உள்ளே போயிடுறாங்க. அப்படி தருதவ வேடத்தானே, நான் புனைந்த தவ வேடம் உடைய அவனை, இயற்கையாக அவனுக்கு வேடம் கிடையாது. அந்த வேடம் என்ன வேடம்? புனைந்த வேடம். அவனே புனைந்து கொண்ட வேடம். அந்த புனைந்த தவ வேடமுடைய அவனை ஆசனத்தின் மேல் இருக்கும்படி செய்து அவனுக்கு ஒரு ஆசனம் கொடுத்து அந்த ஆசனத்துக்கு மேல் அவனை அமரச் செய்து இவர் எங்கே கூறார்? கீழே தரையில் உட்கார்ந்து கேட்குறார். இரு நிலத்திலே வீற்றிருந்து கொண்டு துதித்து இனி அருள் செய்ய வேண்டும், இனி நீங்கள் ஆகமத்தை அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவங்ககிட்ட நிற்கிறார். திருமகள் என்ற நின்ற தேவியார் பட்டத்துக்குரிய அரசிமா தேவியாதர்களின் அரசு, செல்வம், வீரம் முதலியவை அதிர்ட்டிக்கும் ஐஸ்வர்யம் பலவும் உருவப்பட்ட இவரிடம் சேர்தலாலே திருமகளே இவர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த அம்மா இருந்தாங்க என்று சொல்கிறார். புரிவுடன் அப்படின்னா ஆகமனுள் உபதேசத்தின் உறுதிப்பயனை சிந்தித்து என்று சொல்லி விரைய உபதேசம் தாழ்க்காதபடி விரைய ஏவினார். சீக்கிரம் கேட்கணும்னு அவருக்கு ஆசை, அதனால் சீக்கிரமாக அம்மாவை உள்ளே போக சொல்கிறார். ஒரு தவ வேடம்னார், இயல்பால் அன்றி வஞ்சனையால் புனைந்து தானே தந்து கொண்ட ஒரு வேடம் என்று தவ வேடம் என்று சொல்லி தவிசின் மேல் இருத்தி தாமும் இருநிலத்திருந்து இது ஆசாரியானிடத்து ஞான உபதேசம் பெறும்போது விதிப்படி இருக்கக்கூடிய நிலை, தாம் அடியார் முன் நின்று பணி கேட்கும் நிலைப்புடைய தாமும் உபதேச மொழியினை இருந்து கேட்கும் நிலை பற்றி அவ்வாறு இல்லாமல் அமர்ந்திருப்பது சொல்கிறார்.
உறுதி பயன் தரும் உபதேசம் பெறுமுன் ஆச்சாரியாரை துதித்தல் முறை. அதாவது ஒரு ஆகமத்தை கேட்கின்ற பொழுது, ஆகமம் என்று சொல்லுவது வீடு பேற்றை கொடுக்கக்கூடிய ஒரு நூல் இல்லைங்களா? அதனால் ஆகமம் சொல்லக்கூடியவர் ஆசனத்தில் இருக்கிறார், கேட்கிறவர் கீழே உட்காந்துருக்கார். அரசராக இருந்தாலும் கூட அவர் கீழே உட்காந்துருக்கிறார். அதான் இந்த இடத்துல சொல்கிறது. அடுத்த திருப்பாட்டில் கைத்தலத்திருந்த வஞ்ச கவலிகை மடிமேல் வைத்து புத்தகம் அவிழ்ப்பான் போன்று புரிந்தவர் வணங்கும் போதில் பத்திரம் வாங்கித்தான் முன் நினைந்த அப்பரிசே செய்ய மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் என தொழுது வென்றார். இந்த இடம் நாயனாரை அவன் அடர்த்ததை சொல்கிறார். அந்த கத்தியால் அவன் என்ன நினச்சிட்டு வந்தானோ அதை முடிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறார். அடியார்களுக்கு வரக்கூடிய துன்பத்தை சேக்கிழார் பெருமான் சொல்ல மாட்டார். பல இடங்கள் நம்ம அதில் பார்க்கலாம். அதை பொருள் பார்த்துடலாம். கைத்தவத்திருந்த வஞ்சி கவலிகை மடிமேல் வைத்து புத்தகம் அமைப்பான் போன்று புரிந்தவர் வணங்கும் போதில், கையில் வச்சிருந்த அந்த புத்தக கவலியை வஞ்சனையாக செய்த புத்தக பையை மடிமேல் வைத்து புத்தகத்தை அவிழ்ப்பான் போல் அவிழ்த்து, அந்த புத்தகத்தை எடுக்கிற மாதிரி அவன் அந்த புத்தகத்தை எடுக்கிறான். அவர் வணங்குறார், வணங்கி நிற்கிறார். வணங்கும் புரிந்தவர் வணங்கும் போதில், அரசர் அப்படியே வணங்கி தலை கூப்பி அப்படி வணங்கி அமர்கின்ற பொழுது அதனுள்ளே கறந்து அதனுள்ளே மறைத்து வைத்திருந்த அந்த படையை எடுத்து ஓங்கி தான் முன்னர் நினைத்து வந்த வண்ணமே செய்தானாக. உண்மை தவமேடம் மெய்ப்பொருளாம் என்று தொழுது வென்றார். இதான் ரொம்ப குத்தியது யாருன்னா முத்தநாதன் தான். ஆனால் வென்றது யார் அப்படின்னா மெய்ப்பொருள் நாயனார். அதாவது அவருடைய கொள்கையில் அவர் வென்றிருக்கிறார். தன்னை குத்தியதுக்கு பிறகும் தொழுது இருக்கிறார். அதான் ரொம்ப முக்கியங்க. தன்னுடைய உயிர் போகுதுன்னு தெரிஞ்சும் கூட வந்தவன் திருநீர் பூசியிருக்கிறான், அதனால் வணங்கியிருக்கிறார். அதை இந்த இடத்துல சொல்கிறார் பாருங்க. பத்திரம் வாங்கித்தான் நினைத்த பரிசே செய்ய அப்படின்னார். அப்படின்னா அவன் என்ன நினச்சிட்டு வந்தானோ அதை செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லார். கத்தியால் குத்திட்டான் எல்லாம் சேக்கிழார் பெருமான் இந்த இடத்துல சொல்லலை. அதே மாதிரி தான் நம்முடைய ஏனாதி நாயனாருடைய புராணத்தில் அப்படி தான் வருங்க. அந்நின்ற தொண்டர் திருவுள்ளம் யார் அறிவார், முன்னின்ற பாதகனும் தன்கருத்தே முற்றுவித்தான் அப்படிம்பார். இதே மாதிரி தான் அதுலேயும் படைத்தொழில் பயிற்சி கொடுக்கக்கூடியவங்க 2 பேர், ஏனாதிநாத நாயனாரும் அதே மாதிரி அதிசூரன் சொல்லி ஒருவன். 2 பேரும் அவன் அதிசூரனால் ஏனாதி நாயனாரை வெல்லவே முடியாது. இதே மாதிரி தான் வெல்லவே முடியாது இருக்கிற பொழுது அவன் என்ன செய்வான்னா, ஏனாதிநாத நாயனாருக்கு ஒரு பழக்கம் உண்டு. திருவேடம் வச்சு திருநீரெல்லாம் பூசிட்டு வந்தால் எதிர்த்து சண்டை போட மாட்டார்னு தெரிஞ்சு வச்சுருக்கிறான். அப்படி தெரிஞ்சு வச்சுட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு நாள் அப்படியே இதே மாதிரி தான் திருநீரெல்லாம் பூசிட்டு அப்புறம் ஒரு கேடயத்தை கையில் எடுத்துகிட்டு அவன் ஒரு அரைகோவில் விடுறான் நாயனார்கிட்ட. நீயும் நானும் தனியாக சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி அவன் தனியாக சண்டை போடுறதுக்கு ஒரு ஊரினுடைய எல்லைப்பகுதியில் நாயனார் வர்றார். அப்போ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, கேடயத்தை மறைச்சிட்டு வர்றான். கேடயத்தை மறைச்சிட்டு பக்கத்தால் அவர் சண்டை போடுறதுக்கு வேகமாக வருகின்ற பொழுது அதை நீக்கிறான். அப்போ திருநீற்றை பார்த்துடுறார். திருநீரை பார்த்த உடனே அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, கெட்டேன் அப்படிங்கிறார். முன்பு இவர் மீது காணாத வெந்நீற்றின் பொழிவு மேற்கண்டேன், வேறு இனியன் அண்டர்பிரான் சீரடியார் ஆயினார், அவர் கொள்கை குறிவழி நிற்பேன் அப்படின்னார். அவனுடைய கொள்கை என்ன, இவரை கொல்றது தான். ஆனால் அதுக்கு நானே துணையாக நிற்பேன் என்று சொன்னார். முன்பு இவர் மீது காணாத வெந்நீற்றின் பொழிவு மேற்கண்டேன் அப்படின்னார். அண்டர்பிரான் சீரடியார் ஆயினார் அப்படின்னார். திருநீர் வச்சு அதை பார்த்த உடனே ஏனாதி நாயனார் அப்படியே மாறிடுறாரு. ஆனால் வந்தது இவன் தான் தெரிஞ்சுக்கிறார், அதிசூரன் தான் தெரிஞ்சுக்கிறாரு. அப்போ அவர் என்ன நினச்சாராம், அந்த ஆயுதத்தை கீழே போடணும்னு நினச்சாராம். கீழே போட்டால் அந்த திருநீர் வச்சவனுக்கு ஒரு பழி வந்துடுமா, நிராயுத பாணியை கொன்றார் அப்படிங்கிற பழி வந்துடும் சொல்லி அவர் கையில் இருந்த ஆயுதத்தை கீழே போடலையாம். கீழே போடாமல் சண்டை போடுற மாதிரி அவர் ஒரு பாசாங்கு செஞ்சிட்ருக்கிறார். அந்த நேரம் பார்த்து அவன் முடிச்சிட்டான். அதைத்தான் அங்கே சொல்கிறார், அந்நின்ற தொண்டர் திருவுள்ளம் யார் அறிவார், முன்னின்ற பாதகனும் தன்கருத்தே முற்றுவித்தான் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்வார். அதே மாதிரி தான் 2 ஒரே மாதிரி சரிதமாக இருக்கும். அதுவும் வேடம்தான், இதுவும் வேடம்தான். அதுவும் வேடமிட்டு அவன் வெல்வதற்காக வர்றான். இதுவும் அதே மாதிரி தான் வரும். அப்போ தன்னுடைய உயிர் போகிற நிலையிலையும் கூட, உயிர் பிரிகின்ற பொழுதும் கூட அந்த வேடத்தை வணங்கித்தான் இருந்திருக்கிறாங்களே ஒழிய வேடத்தை வணங்காமல் அவங்க இல்லை. அதான் நாயன்மார்களுடைய ஒரு சிறப்பு இந்த இடத்துல. அதனால தான் சொல்கிறாருங்க, மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் என தொழுது வென்றார் அப்படின்னு சொன்னார். குத்துனது முத்தநாதனாக இருக்கலாம், ஆனால் வென்றது யார் அப்படின்னா நாயனார் தான், மெய்ப்பொருள் நாயனார் தான் வென்றிருக்கிறார். அதான் அங்கே சொல்கிறார்.
வஞ்சக கவலிகை, வஞ்சனையால் புத்தகப்பை போன்று செய்த கவலிகை என்று சொல்லி. ஆமாம், அவர் எப்படிப்பட்டவர்? வேடமே சிந்தை செய்வார்னு முதலே சொல்லிட்டார். திருவேடத்தையே எப்பொழுது நினைத்து கொண்டு இருக்கக்கூடியவர், திருநீறு உருத்தராக்க இதையவே நினைத்து கொண்டிருக்கிறவர். புரிதல் செய்தல் எனக் கொண்டு என்று சொல்லி, அதாவது அரண்பணியும் அடியவர் பணியும் செய்தாரும் இவ்வஞ்சகனையும் காலபேதம் முதலில் எதனையும் நோக்காது வேடமே கருதி பணிந்து நூல் கேட்க துதித்தாரும் என்று சொல்லி புரிதல் அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு என்னென்னா அரண்பணி அடியார் பணி ரெண்டு தான். அதை ரெண்டு பணியை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அரண்பணி என்று சொல்வது பெருமானுக்கு பணி செய்வது, அடியார் பணி என்று சொல்வது அடியார்களுக்கு சேவை செய்வது, இது ரெண்டு தான். தான் முன் நினைத்த பரிசேனர் செய்ய சிவனடியார்களுக்கு வரும் வேதங்களை தம் வாக்கினாலும் சொல்லலாகாது என்பது ஆசிரியருடைய மரபு. இங்கு பகைவன் நாயனார்பால் செய்த தீங்கனை சொல்லலும் பாவம் என்று கொண்டு அவன் நினைத்தபடியே செய்தான் என்று சொல்லி ஆசிரியருடைய மனப்பான்மை உறுதிப்பாடும் காண்க என்று சொல்கிறார். இதே மாதிரி பல இடங்களில் வருது. நாவுக்கரசருடைய புராணத்தை 4 செய்திகள் சொல்கிறார். ஆரம்பத்திலேயே 4 செய்திகளையுமே இறந்தார் செத்தார்னு எந்த இடத்துலையும் வராது. நாவுக்கரசு பெருமான் சின்ன வயசுலேயே அப்பா அம்மா திருவடி அடைஞ்சிட்றாங்க. அதை சொல்கிறதே ஒரு அழகாக சொல்லுவார் சேக்கிழார் பெருமான். நாவுக்கரசு பெருமான் சின்ன பையன். இப்போ அம்மாவுக்கு திலகவதி அம்மாவுக்கு 13 வயசு. 13 வயசு இவருக்கு இருந்தால் ஒரு 10 வயசு இருக்கும். ஒரு சில முறையாண்டு அகன்றதன் மின் அப்படின்னு சேக்கிழார் பெருமான் சொல்கிறார். அப்படி இருக்கிற பொழுது 10 வயசு தான் இவருக்கு. அப்பா திருவடி அடையாத எப்படி சொல்லுவார்னா, புகழனார் பிணியுலன்று விண்ணுலகை சென்றடைந்தார் அப்படிம்பார். மேலே போயிட்டாராம், விண்ணுலகை சென்றடைந்தார் அப்படிம்பார். அம்மா திருவடி அடையிறத சொல்கிற பொழுது, அப்போ அந்த காலத்தில் 7ஆம் நூற்றாண்டில் எல்லாம் பெண்கள் கணவன் இறந்தாச்சுன்னா ஒரு சில பெண்கள் அப்படியே போயிடுவாங்க. அதை எப்படி சொல்கிறார் அப்படின்னா, கற்புடைய மாதினியார் கணவனாருடன் சென்றார் அப்படிம்பாருங்க. வீட்டுக்காரரோட அப்படியே போயிட்டாங்களே, நம்ம என்ன கடை வீதிக்கு போகிற மாதிரி ஷாப்பிங் போகிற மாதிரி வீட்டுக்காரரோட அப்படியே போயிட்டாங்களாம். கற்புடைய மாதினியார் கணவனாருடன் சென்றார் அப்படிம்பார். சரி, திலகவதி அம்மாவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, 13 வயசு அந்த அம்மாவுக்கு. ஒரு மனம் பேசி முடிச்சிருக்கிறாங்க. கலிப்பகையார் அவர் பேர். அவர் ஒரு அரசனிடத்தில் அவர் ஒரு தளபதியாக இருக்கிறார். அரசனுக்கு ஒரு போர் வருது. அந்த போருக்கு போனவர் அந்த சண்டையில் இறந்து போயிடுறார். அதை எப்படி சொல்கிறார் அப்படின்னா சேக்கிழார் பெருமான், கலிப்பகையார் போர்க்களத்தில் உயிர் கொடுத்து புகழ் கொண்டார் அப்படின்னார். உயிர் கொடுத்து புகழ் கொண்டார் அப்படின்னாரு. சரி, மனம் பேசி முடிச்சாச்சு. மனம் பேசி முடித்ததுக்கு பின்னாடி வேறொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லி திலகவதி அம்மா நினைக்கிறாங்க. அதனால் என்னோட அப்பாவும் அம்மாவும் என்னை இவருக்கு தான் கொடுக்கணும்னு நினச்சாங்க. அதனால் நான் அவருக்கே உரியவள், அதனால் அவரே போயிட்டு பின்னாடி இந்த உயிர் வேண்டான்னு சொல்லி அப்போ என்ன நினைக்கிறாங்க, அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இறந்து போயிறேன்னு அம்மா சொல்லலை, இவ்வுயிரை அவ்வுயிரோடு இசை வைப்பேன் என மொழிந்தார் அப்படின்னார். இந்த உயிரை கொண்டு போய் அந்த உயிரோட சேர்க்கிறாங்களாம். 4 செய்திகள் மரண செய்திகள் சொல்லுகின்ற பொழுது 4ஐயுமே எப்படி சொல்லுவார்னா மங்களமாக சொல்லுவார் சேக்கிழார் பெருமான். அது மாதிரி அடியார்களுக்கு வரக்கூடிய துன்பங்களை இந்த கடைசியில் இவர் திருவடி அடையக்கூடிய பாடல் கூட எப்படி சொல்லுவார் அப்படின்னா, அதாவது அரசியல் ஆயத்தார்க்கும் அழிவுறு காதலாருக்கும் விரவிய செய்கியாலை விளம்புவார் விதியினாலே பரவிய திருநீற்றன்பு பாதுகாத்து வைப்பீர் என்று புறவலர் மன்றிலாடும் பூங்கலல் சிந்தை செய்தார் அப்படிம்பார். அதாவது கூத்தப்பெருமானுடைய திருவடியை அப்படி சிந்தை செய்து அப்படியே அமர்ந்துட்டார் அப்படின்னு தான் சொல்கிறார். அப்பர் சாமி திருவடி அடைஞ்சது அப்படி தானே சொல்கிறார். மண்முதலாம் உலகேத்த மண்ணு திருத்தாண்டகத்தை புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் என புகன்று நன்னறிய சிவானந்தத்தின் ஞான வடிவேயாகி அன்னலார் சேவடிக்கீழ் ஆண்டரசு அமர்ந்திருந்தார் அப்படிம்பார். கடைசியாக அதை திருவடி அடையிறது. இப்படி நாயன்மார்கள் திருவடி அடையிறது ஒரு மங்களமாக தான் சொல்லுவார் சேக்கிழார் பெருமான். இங்கே அதையே தான் சொல்லியிருக்கிறார். அதான் மெய்த்தவ வேடமை மெய்ப்பொருள் என தொழுது வென்றார் என்று சொல்கிறார். தாம் முன்னினைத்த பரிசை செய்ய அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சிவனடியார்களுக்கு வரக்கூடிய ஏதங்களை தம் வாக்கினால் சொல்லல் ஆகாது என்பது ஆசிரியருடைய மரபு. சேக்கிழார் பெருமானுடைய மரபு. அந்த மரபு கடைசி வரைக்கும். அதுக்காக தான் பெரிய புராணத்தில் அமங்கல சொல் இருக்காது. பெரிய புராணத்துக்கு பேரை மங்கள நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய புராணம் மங்கள நூல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. முன்னின்ற பாதகனும் தன்கருத்தை முற்றுவித்தான் என்று சொல்லி அந்த சரியத்தில் ஏனாதி நாயனார் சரியத்தில் வருது. மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் இது நாயனார் கொண்டொழுகிய கொள்கையும் அப்போது எண்ணிய எண்ணமும் சொன்ன மொழியுமாம் என்று சொல்லி உண்மை தவ வேடம் என பேசப்பெற்ற திருநீறு சடைமுடி முதலியவற்றை பூண்ட சிவத்திருவேடமே மெய்ப்பொருளாம் என்று சொல்லி அந்த மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் என்று தொழுது வென்றார் என்று சொல்லி இங்கே உயிர் பிரிகின்ற பொழுது கூட அந்த வேடத்தை தொழுது அவர் வென்றிருக்கிறார் என்று சொல்கிறார். அதான் தவ வேடம் அப்படின்னு சொல்லி
திருநீறு, கண்டிகை, சடைமுடி என்ற மூன்றையும் அரசர் திருவேடமாக கொண்டு மூர்த்தி நாயனார் அரசாண்டதும் இங்கு நினைவு கூறுக அப்படின்னார். மூர்த்தி நாயனார் அவர் அந்த அரசன் இறந்து போயிடறான் விடியறதுக்குள்ளே. அதாவது நிறைய சிவகுற்றங்கள் செய்து அவன் மூர்த்தி நாயனாருடைய சந்தன பணிக்கு இடையூறு செய்துட்டே வரான். என்ன அவரால் சந்தனக்கட்டை தேடி எடுக்க முடியாத அளவுக்கு அவன் அந்த வழிகளை எல்லாம் அடைச்சிட்றான். அவர் என்ன செய்வார்? சாமிகிட்ட விண்ணப்பம் வைக்கிறார், சிவப்பணி செய்ய முடியல பெருமானே, அவன் போய் நல்ல ஒரு அரசன் இந்த நாட்டுக்கு வரணும் என்று சொல்லி மூர்த்தி நாயனர் விண்ணப்பம் வைக்கிற பொழுது கூடி சீக்கிரமாக அந்த அரசன் இறந்து போயிடுவான். அப்படி இறந்ததுக்கு பிறகு அவன் சமண அரசன், கர்நாடக மன்னன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் இறந்ததுக்கு பிறகு அவனுக்கு வாரிசு இல்லை. அதனால் கண்ணை கட்டி விடுறாங்க பட்டத்து யானையை. கண்ணை கட்டி விடுகின்ற பொழுது இவரை எடுத்து கொண்டு யானை கொண்டு வந்த அரசவையில் அப்படி இருத்துகின்ற பொழுது அவர் என்ன சொல்வார் அப்படின்னா, அரசனாக இருக்கின்ற பொழுது எனக்கு அபிஷேகம் திருநீர் தான் இருக்கணும், திருநீர் தான் உடம்பு பூரா பூசிக்கொள்ளுவோம். அப்புறம் என்ன சொல்கிறாரு, எனக்கு அணிகலன்கள் அப்படின்னா உருத்தராக்கம்தான் அணிகலனாக இருக்கணும். அப்புறம் கிரீடமெல்லாம் நான் வச்சுக்கொள்ள மாட்டேன், அதுக்கு பதிலாக என்ன சடை முடி தான் கிரீடமாக இருக்கணும். அதுதான் மும்மையால் உலகாண்ட மூர்த்தி நாயனார் அப்படிங்கிறதுங்க, மதுரை எம்பதியில் ஆட்சி செய்தவர். அப்போ அந்த திருவேட பொருள்களையே அவர் பொருளாக கொண்டு ஆட்சி செய்தவர். அது மாதிரி இவரும் திருநீறு, உருத்தராக்கம், சடை என்று சொல்லக்கூடிய மூன்று தான் நமக்கு மெய்ப்பொருள் என்று சொல்கிறாருங்க. அதை மாலரநேய மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண்யனத்தொழுமே நமக்கு 12ஆம் சூத்திரம் சொல்கிறதும் அதுதான். திருவேடத்தின் இயல்பும் திருவேட வழிபாட்டின் பயனும் விரித்துரைக்க பெற்றது என்று சொல்லி, திருவேடம்னாவே யாரை சொல்லுவாங்க? திருவேடத்துக்கு அரசு அப்பர் சாமிகள் தான் சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்பர் சாமி எப்பொழுதும் திருநீர், அந்த உருத்தராக்கம் இப்படியே தான் இருப்பார். அப்புறம் கண்ணில் எப்பொழுதும் மலை மாறி கண்ணீர் பொழிந்து கொண்டே இருக்கும். அதாவது தூய வெந்நீர் துதைந்த பொன் மேனையும் தாழ்வடமும் நாயகன் சேவடி தைவரும் சிந்தையும் நைந்துருகி பாய்வது போல் அன்பு நீர் பொழி கண்ணும் பதிகச் செஞ்சொல் மேயசபாயமுடையார் புகுந்தனர் வீதியுள்ளே என்று சொல்லி சேக்கட பெருமான் வேடத்தை சொல்கிறார். அது பெருமானுடைய திருவடி எப்படி அவர் உள்ளுக்குள்ளே வச்சுருப்பார் அப்படின்னா, நம்மெல்லாம் வர்றோம், தொண்டீஸ்வரர் பார்க்குறோம், சாமி கும்பிட்றோம், போயிட்டே இருக்கிறோம். ஆனால் அப்பர் சாமிகள் எப்படி வச்சுருப்பார் அப்படின்னா, பெருமான் திருவடியை ஒரு கற்புடைய மனைவி தன்னுடைய கணவனுடைய திருவடி எப்படி நெஞ்சில் வச்சுருப்பாலோ அது மாதிரி வச்சுருப்பாராம். அதான் நாயகன் சேவடி தைவரும் சிந்தையும் அப்படின்னார் சேக்கட பெருமான். அந்த மாதிரி வச்சுருப்பாராம் அப்பர் சாமிகள். ஏன்னா கண்ணில் தண்ணி எந்நேரம் வர்றதுக்கு என்ன காரணம்னா, இறைவனுடைய திருவடி அங்கே இருந்தால் தான் கண்ணில் தண்ணீர் வரும், மலை மாறி தண்ணீர் வர்றதுக்கு அதுதான் காரணங்க. அப்படி அந்தமிலா திருவேடத்தரசு அப்படிம்பார் சேக்கிழ பெருமான். சிந்தை இடையரான்பும் திருமேனி தன்னில் அசைவும் கந்தை மிகையாம் கருத்தும் கை உளவாரப்படையும் வந்திலி கண்ணீர் மலையும் வடிவில் ஒளி திருநீரும் அந்தமிலா திருவேடத்தரசு எதிர்வந்தனையா அப்படின்னார். 3 இடத்துல சொல்கிறார் வேடத்தை. இன்னொரு இடத்துல திருவாரூரில் சொல்லுவார். சிவஞான முனிவரே இந்த அப்பர் சாமியுடைய திருவேடத்தை தான் எடுத்துக்கிறார். பத்தர் திருவேடம் அப்படிங்கிற பகுதிக்கு இதை தான் எடுத்துக்கிறார். இத்திருவேடங்கள் நித்தனாக இறைவனது திருமேனியில் தரிப்பவை ஆதலால் இவையும் நித்த பொருளே என்று சொல்ல திருநீர் மா சம்கார காலத்தில் இறைவன் திருமேனியில் தரிசிப்பது இவற்றை கண்டபோது இறைவனது இயலும் அவனது அழியா தன்மையும் உலகத்தின் அழியும் தன்மையும் பிறவும் தோன்றும் என்று சொல்லி, அப்படி தோன்றவே அவன்பால் அன்பு கொண்டு உயிர் உறுதி பயன் பெறும் என்று சொல்லார். தம்பெருமான் சாத்தன் திருநீற்று சார்புடைய எம்பெருமான் ஏனாதிநாதர் கடல் எறிஞ்சி ஏனாதிநாயனர் பணத்தில் வருதுங்க. இறைவனே பூசிக்கொள்ளுவது திருநீர். அதாவது மகா சம்கார காலத்தில் இந்த உலகமெல்லாம் அழிந்ததுக்கு பிறகு பெருமான் என்ன செய்வாராம், அதெல்லாம் திருநீராக மேனையில் பூசிக்கொள்வார் என்று சொல்லுவாங்க. அப்போ நமக்கு திருச்செங்கோட்டு பதிகத்தில் அப்படி தானே வருது. வெந்த வெந்நீர் அணிந்து விரிநூல் திகழ் மார்பில்னு சொல்லி வருது. அதே மாதிரி மெய்யை முற்றப்பொடி பூசியோர் நம்பி நமக்கு விருதாச்சல பதிகத்தில் வருது. திருமுதுகுன்ற பதிகத்தில் வருது. மெய்யை முற்றப்பொடி பூசியோர் நம்பி. அந்த மெய்யை முற்றப்பொடி அப்படிங்கிறது அந்த திருநீரை தான் சொல்கிறார். பெருமானே திருநீர் பூசியது. ஆமாம். அதே மாதிரி சிவஞான போகத்தில் கூட வருதுங்க. நல்ல ஒரு இடத்துல அது சிவஞான போகத்தில் பெருமான் திருநீர் பூசுறது வருதுங்க. அந்த பெருமானுடைய உருவமே திருநீர் அப்படின்னு சொல்லி வரும். 12ஆம் சூத்திரத்தில் ஒரு 2வது அதிகரணத்தில் வருதுங்க. எந்த இடத்துல வருது அப்படின்னா, தன்னுணர வேண்டி தனதுருவை தான் கொடுத்து தன்னுணரும் நேசத்தார் போல் ததினை போல பாசத்தாருக்கு இன்றாம் பதி. 12ஆம் சூத்திரத்தில் 2வது அதிகரணத்தில் சிவஞான போதத்தில் சொல்கிறாருங்க. தன்னுணர வேண்டி தனதுருவை தான் கொடுத்துனார்.
அடியார்கள் தன்னை உணர வேண்டும் என்பதற்காக தனது உருவமாக இருக்கக்கூடிய திருநீற்றை நம்மளுக்கு கொடுத்துருக்காராம் பெருமான். அப்போ திருநீர் அப்படிங்கிறது என்னென்னா இறைவனுடைய உருவம் அப்படின்னு சிவஞான போதம் சொல்லுது. தன்னுணர வேண்டி தனதுருவை தான் கொடுத்து தன்னுணரும் நேசத்தார்வால் ததிநெய் போல. தன்னை உணரக்கூடிய அடியார் இடத்துல பெருமான் எப்படி இருப்பார்னா தயிரில் நெய் போல இருப்பார். கொஞ்சம் முயற்சி பண்ண பெருமானை அடைஞ்சிருவாங்க. ஆனால் பாசத்தாருக்கு பெருமானிடத்தில் அன்பில்லாதவர்களுக்கு இன்றாம் பதி அவங்களால பெருமானை காண முடியாது என்று சொல்லி அந்த சிவஞான போதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அது திருநீறு கண்டுகி அப்படிங்கிறத நமக்கு மாலரநேயம் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண்யன தொழுமே என்று சொல்லி சொன்னார். இதை திருவேடத்தின் இயல்பும் திருவேட வழிபாட்டின் பயனும் சொல்லி சொல்கிறார். திருநெல்வாயில் அறத்துறையில் இறைவனர்களை முத்து சிவியனை கண்ட ஆளுடைய பிள்ளையார் அதனில் போந்த திருநீற்று ஒலியினை வணங்கினார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதாவது ஞானசம்பந்த பெருமானுக்கு அவர் குழந்தை கொஞ்சம் பெருசாகிடுச்சு. அது வரைக்கும் அவங்க அப்பா சிவபாதுகரையே தோல் மேலே தான் தூக்கிட்டு வந்தார். தோல் மேலே இருந்தபடியே பாடியிருக்கு. அத்தன் பியன் மேல் இருந்து அருளியதுன்னெல்லாம் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் பதிகம் பாடியிருக்கிறார். அந்த காரைகள் கூகை முல்லை என்று சொல்லக்கூடிய அந்த பதிகம் தோல் மேலே இருந்தபடியே பாடியது. அப்படியெல்லாம் பாடியிருக்கிறார். அப்படி குழந்தை கொஞ்சம் பெருசானதுனால அவரால் சுமக்க முடியல. வயசாயிருச்சு அவருக்கு. குழந்தைக்கு வயசு வந்துட்டுருக்குது. அதனால் நெல்வாயில் அறத்துறை செல்லுகின்ற பொழுது குழந்தையை கொஞ்சம் இறக்கி விடுறார். அவர் நடந்து போகிறார். பிள்ளையார் நடந்து போகிறத பார்க்கறது அது கொஞ்சம் மதிய நேரம் ஆயிடுது. மதிய நேரம் கொஞ்சம் வெயில் வருதுங்க. அப்படி வெயிலில் அந்த குழந்தையினுடைய திருவடி அப்படின்னா பிள்ளையாருடைய திருவடி அப்படி தாமரை போன்ற திருவடிங்க. அப்படி சொல்கிறார் சேக்கிழார் பெருமான். பாத தாமரைகள் நொந்தன பைய பைய அப்படிம்பார். அப்படி பைய பையங்கிறது பாண்டி நாட்டினுடைய சொல். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த திருவடி நொந்து தான். வெயில் கொஞ்சம் அதிகமாகிட்டே இருந்திருக்குது. அப்போ பார்த்து வெய்ய கதிரோன் சென்று வீழ்ந்தனன் வீழ்கடல் அப்படின்னார். ஞானசம்பந்த பெருமானுடைய திருவடி நோகுதுன்னு சொல்லி கதிரவன் வேகமாக போய் மலையில் விழுந்துட்டானான். அதாவது இயற்கையை கூட அதுக்கு சாதகமாக சேக்கிழார் பெருமான் சொல்கிறார். அப்போ தான் பெருமான் அங்கே இருக்கக்கூடிய அந்தணர்களுடைய கனவுல போய் ஞானசம்பந்த பிள்ளையாருக்கு முத்து சிவிகை கொடுக்கணும் என்று சொல்லுகின்ற பொழுது அவங்க மாறன்பாடியிலிருந்து கொண்டு அங்கே நெல்வாயில் அறத்துறையில் முத்து சிவிகை வச்சுருக்கிறாங்க. அந்த முத்து சிவிகை ஞானசம்பந்த பெருமான் ஏற சொல்லுகின்ற பொழுது அவர் நேராக உடனடியாக அப்படி மேலே ஏறி உட்காரல. என்ன பண்ணார்னா அந்த சிவிகை பார்த்தார். அது எப்படி இருக்குது அப்படின்னா முத்து சிவிகை நல்ல வெள்ளை ஏறுன்னு இருக்குது. அது திருநீற்று ஒளி போல் நினச்சாராம். திருநீற்று ஒளி போல் இருந்த அந்த முத்து சிவிகையில் அப்படி வளமாக வந்தாராம். அஞ்செழுத்த சொன்னாராம். இறைவனுடைய திருவருளை நினைந்து அதுக்கு மேலே இது பெருமானுடைய அருள் என்று சொல்லி மேலே ஏறி அமர்ந்தாராம். சேக்கிழார் பெருமான் சொன்னார். சோதி முத்தின் சிவிகை சூழ்ந்து பார் மீது தாழ்ந்து வெண்ணீற்றொளி போற்றி நின்று ஆதியார் அருள் ஆதலின் அஞ்செடுத்து ஓதி ஏறினார் உய்ய உலகலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு உலகலாம் வருதுங்க. இந்த உலகலாம் அப்படிங்கிறது நமக்கு 15 இடங்களில் வருது. அதில் இடையில் வரக்கூடிய இடம் இதுதான். இடையில் வரக்கூடியது இந்த இடம்தான். நம்ம உலகலாம் அப்படின்னு ஆரம்பம், அதே மாதிரி கடைசியாக உலகலாம். இடையில் வரக்கூடியது இதைத்தான் சொல்லுவாங்க. நம்ம சோதிமுத்தின் சிவிகை சூழ்ந்து பார் மீது தாழ்ந்து வெண்ணீற்றொளி போற்றி நின்று ஆதியார் அருள் ஆதலின் அஞ்செழுத்து ஓதி ஏறினார் உய்ய உலகலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அப்படி எப்படி பார்க்குறாருன்னா திருநீற்று ஒளி போல பார்த்தார். முத்து சிவிகை பார்க்கின்ற பொழுது ஞானசம்பந்த பெருமான் திருநீற்று ஒளியை பார்ப்பது போல பார்த்தார் என்று சொல்லி நமக்கு சொல்கிறாருங்க. இப்படியெல்லாம் திருநீற்று ஒளி அப்படிங்கிறது அந்த வேடத்தை பார்ப்பதே ஒரு புண்ணியம். நமக்கு சேரமான் பெருமாள் நாயனார் புராணத்திலே அப்படித்தான் சொல்கிறார். அதுவும் இங்கே மேற்கோளாக கொடுத்துருக்கிறார். மலையினால் ஓர்மன் கரைந்து மேனி வெளுத்த வண்ணான் தம் எதிரே வரக்கண்ட போது அதனை திருநீற்று வேடமாக கொண்டு, அதாவது சேரமான் பெருமான் நாயனார் சின்ன வயசுலேயே பட்டத்துக்கு வந்துட்டார். அப்படி அவருக்கு அப்போ வயசு என்ன இருக்குன்னா ஒரு 20 வயசு அது மாதிரி தான் இருக்கும். அப்படி அவர் பட்டத்து யானையில் வளமாக வருகின்ற பொழுது ஒரு ஊர் வண்ணான் அவர் அவர் மேனியெல்லாம் அப்படியே அந்த ஓர்மன் பட்டு அந்த துணிகளெல்லாம் வெளுத்து அந்த ஓர்மன் பட்டு உடம்பெல்லாம் திருநீர், அந்த உடம்பெல்லாம் திருநீர் மலையில் நனைஞ்சு மீண்டும் வெயிலில் காஞ்சிறார். வெயிலில் காஞ்சதுனால அதை அப்படியே பார்த்தா அங்கங்கே வெள்ளை வெள்ளையா உடம்பு பூரா திருநீர் இருக்குது. அந்த திருநீரினுடைய காட்சி திருநீர் இல்லை, திருநீர் மாதிரி தெரியுது அவருக்கு. யாருக்கு? அரசருக்கு, சேரமான் பெருமாள் நாயனாருக்கு. அப்படி சேரமான் பெருமாள் நாயனார் எப்படி திருநீர் பூசுவார் அப்படின்னா சேக்கிழ பெருமான் சொல்கிறாருங்க. புலரி எழுந்து புனல் மூழ்கி புனித வெண்ணீற்றினுள் மூழ்கினார். காலையில் விடியறதுக்கு முன்னாடி எழுந்திருப்பாராம். குளத்தில் போய் நீராடுவாராம். குளத்தில் நீராடிட்டு மறுபடியும் திருநீரில் மறுபடியும் நீராடுவாராம். அப்படின்னா உடம்பு பூரா திருநீர் பூசிக்குவாராம்.
இப்படி அவருக்கு இதை பார்த்த உடனே திருநீர் நினச்சிக்கிறார். அவர் திருநீர் நினச்சோன்னா யானையிலிருந்து கீழே இறங்குறார். யானையிலிருந்து கீழே இறங்கி வேகமாக போய் அவரை போய் வணங்குறார். அவர் அப்படி பதறி போயிடுறார். அந்த ஊர் வண்ணா, யாரென்று என்னை கொண்டது அடியேன் அடி வண்ணான் அப்படிங்கிறார் அவர். சாமி, நான் ஒன்றும் பெரிய ஆளெல்லாம் இல்லை, நான் ஒரு வண்ணான் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது இவர் என்ன சொன்னார்னா, அரசர் அடியேன் அடிச்சேரன் அப்படின்ட்டு மீண்டும் சொல்கிறாரு. திருநீற்று வாரவேடம் நினைப்பித்தீர் வருந்தாதே ஏகுமென மொழிந்தார் அப்படின்னார். அப்படின்னா திருநீற்று வேடத்தை நினைக்கிறதுக்கு நீ ஒரு கருவியாக இருந்தா அப்படின்னா திருநீற்று வேடத்தை நினைக்கிறதே ஒரு புண்ணியம். பூசுறது ரெண்டாவது. அது திருநீற்று வேடத்தை மனசில் நினைச்சாவே நமக்கு நம்முடைய வினைகள் போகும் அப்படின்னு சொல்கிறார். திருநீற்று வார வேடம் நினைப்பித்தீர் வருந்தாதேன்னு ஏன் சொன்னார் அப்படின்னா, கூட எல்லாம் படை தளபதிகளெல்லாம் இருக்கிறாங்க, அமைச்சர்லாம் இருக்கிறாங்க. ஏன்டா உனக்கு அவ்வளோ தூரம் ஆயிடுச்சா, அரசர் வர நேரத்தில் தான் நீ எதுதலை வரணுமான்னு கேட்பாங்களா இல்லையா? அதனால் நீ உனக்கு யாரும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க, நான் பார்த்துக்கிறேன், நீ வருத்தப்பட வேண்டான்னு சொல்லி அப்படி தேற்றி அனுப்பினார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அங்கே சொல்கிறார். சென்னை பையா ஒரு முறை சொன்னார், தகடூர் என்று சொல்லக்கூடிய தருமபுரியை ஆட்சி செய்த ஒரு அரசர் தன்னுடைய மகனுக்கு எப்படி பேர் வச்சுருந்தாரோ, அந்த காலத்தில் கல்வெட்டில் இருக்குது, வண்ணானை கும்பிட்டான்னு தன்னுடைய மகனுக்கு பேர் வச்சாராம். சேரமான் பெருமான் நாயனார் கூட வைக்கல, களரிட்டறிவார்னு கூட வச்சுருக்கலாம், அப்படியெல்லாம் கூட வைக்கல, வண்ணானை கும்பிட்டான். இன்றைக்கி குழந்தைகள்லாம் நம்ம வைக்க முடியுமா அந்த மாதிரி பேரெல்லாம் யோசனை பண்ணி பாருங்க. ஆனால் ஒரு அரசர் வச்சுருக்கிறார் அவன். அப்படின்னா அவர் அந்த குழந்தைய பார்க்குற பொழுது கூப்பிட்ற பொழுதெல்லாம் சேரமான் பெருமான் நாயனார் நினைவுக்கு வரணுமா. அப்படியெல்லாம் அரசர்கள் அந்த காலத்தில் இருந்திருக்கிறாங்க. அப்படிங்கிறது நம்ம செய்த ஒரு பெரிய தவ பயன். நம்ம தமிழகத்தில் தமிழ் மன்னர்கள் அப்படியெல்லாம் இருந்திருக்கிறாங்க. இப்படி அந்த திருநீற்று ஒலிக்கு அவ்வளவு சிறப்பு என்று சொல்லி இதெல்லாம் ஆனையாமென நீரு கண்டு அடிச்சேரன் என்னும் திருக்குறிப்பு தொண்டைநாயன் மூலத்தில் அதை சொல்கிறாரு சேக்கிழார் பெருமான். ஆனையாம் என நீரு கண்டு அடிச்சேரன் எனும் சேனுலாவு சீர் திருமலை நாடு என்று சொல்லி அது மலைநாட்டை பற்றி அங்கே சொல்கிறார். அது திருக்குறிப்பு தொண்டைநாயன் மூலத்தில் ஆரம்பத்திலேயே இது வந்துடுதுங்க. அது அது ஒரு மைத்துன கேண்மை பேண நெடிய பெருந்த தொண்டை நாடும்பார். மைத்துன கேண்மை அப்படின்னா அந்த காலத்தில் தொண்டை நாட்டில் வேளாளர்கள் நிரம்ப இருக்கிறாங்க. சேர நாட்டில் ஒரு பெரிய கழகம் வருது. அப்படி கழகம் வருகின்ற பொழுது ஒரு பெண் குழந்தை ஒன்று, ஒரு வயசில் இருக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தொண்டை நாட்டுக்குள்ளே புகுந்துருது. அந்த குழந்தைய அந்த வேளாளர்கள் என்ன செய்கிறாங்கன்னா எடுத்து வளர்த்துறாங்க. எடுத்து வளர்த்து அந்த பெரிய பொண்ணு ஆயிடுது. அதற்கு பிறகு அந்த கழகமெல்லாம் தீர்ந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு தெரியுது இந்த குழந்தை இந்த வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி அழைத்து கொண்டு செல்வதற்காக வர்றாங்க. அப்போ அந்த பெண் திருமணத்துக்கு தயாராக இருக்கிறா. அதனால் அந்த தொண்டை நாட்டு வேளாளர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அந்த குழந்தைய இது எங்களுடைய குழந்தை, அதனால் திருமண சீர்வரிசைகள் எல்லாம் கொடுத்து தான் அனுப்புவோன்னு சொல்லி திருமண சீர் என்னென்ன செய்யணுமோ அத்தனை செய்து கொடுத்தாங்களாம். சேக்கிழார் பெருமான் அதை திருக்குறள் தொண்டைநாட்டில் சொல்கிறார். தொண்டை நாட்டு மக்களுடைய அந்த சிறப்பை சொல்லுகின்ற பொழுது இது வருது. அப்போ சேரநாட்டை பற்றி அந்த பெண் சேரநாட்டு பெண் அப்படிங்கிறதுனால சேரமான் பெருமாள் நாயனாரே அங்கே சொல்கிறார். ஆனையாம் என நீரு கண்டு அப்படின்னார். ஆனையாம் என நீரு கண்டுன்னா ஆனைனா என்ன தெரியுங்களா, அருள் சக்தி. திருநீற்றை எப்படி பார்த்தார் அப்படின்னா சேரமான் பெருமாள் நாயனார் இறைவனுடைய அருள் சக்தியாக பார்த்தார். அதாவது பராவணமாவது நீர் அப்படின்னு சொல்லி நமக்கு ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகம். பராவணம்னா யார், உமையம்மை தான், வாரணாம்பிகை தான் பராவணம் அப்படிங்கிறது. அப்போ திருநீர் அப்படிங்கிறது இறைவனுடைய அருள் சக்தி, சக்தியினுடைய வடிவம்தான் திருநீர். பராவணமாவது நீர், பாவம் அறுப்பது நீர் என்று சொல்லி திருநீற்று பதிகத்தில் வருது. அது மாதிரி இங்கே ஆனையாம் என நீரு கண்டு அப்படிங்கிறது அந்த ஆனையாம் சிவத்தை சார அனைவர் போல ஐயர் கண்ணப்ப நாயனாருடைய புராணத்தில் வருது. ஆனையாம் சிவத்தை சார. இப்போ கண்ணப்ப நாயனார் மேலே போயிட்டுருக்கிறார் இல்லைங்களா மலைக்கு, அப்போ சொல்கிறார் சேக்கிழார் பெருமான் ஆனையாம் என நீர். ஆனையா அப்படின்னா ஆனைனா அந்த இடத்துல உமையம்மையோடு கூடிய பெருமான் அப்படிங்கிறது தான். ஏன்னா அருள் செய்வது உமையம்மை தான் நமக்கு அருள் செய்ய போகிறாங்க இல்லையா. இறைவனுடைய அருள் சக்தி தான் உமையம்மை என்று சொல்லுவது என்று சொல்கிறார். மெய்ப்பொருள் அப்படின்னா அந்த இடத்துல உண்மைத்தன்மை அழியா நிலைமையை அடைவிப்பது என்று சொல்கிறார். மெய்ப்பொருள் அதான் ஞானத்திரளாய் நின்ற பெருமான் நல்ல அடியார் மேல் ஊனத்து இரளை நீக்கும் அதுவும் உண்மை பொருள் போல என்று சொல்லி நமக்கு ஞானசம்பந்த பெருமானுடைய அண்ணாமலை தேவாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஞானத்திரளாய் நின்ற பெருமான். பெருமான் எப்படி இருக்கிறார்னா ஞானத்திரளாக நிற்கிறாரு. அவர் என்ன செய்வார், அடியார்கள் மேலே இருக்கக்கூடிய ஊனத்திரளை நீக்கும் அதுவும் உண்மை பொருள் போலன்னு. ஊனத்திரள்னா நமக்கு இருக்கக்கூடிய ஆணவம் கண்மமாய் என்று சொல்லக்கூடிய அந்த பாசங்களை எல்லாம் நீக்கக்கூடியது யார் அப்படின்னா அண்ணாமலை பெருமான் என்று சொல்லி சொல்கிறார். இனி பத்தரது திரு வேடத்தையும் சிவாலத்தையும்
சிவாலயத்தையும் பரமேஸ்வரனை கண்டு வழிபடுக என்ற இடத்து, அதாவது அந்த அடியாருடைய திருவேடத்தையும் ஆலயத்தையும் எப்படி வழிபாடு செய்யணும், சிவபெருமானாகவே கண்டு வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. சென்ற சிவஞானபோத 12ஆம் சூத்திரம் தான் சொல்லுதுங்க. மெய்யுணர்வுடையாருக்கு எவ்விடத்தும் பாகுபாடின்றி பரமேஸ்வரன் என காணுதலே பொருத்தமுடைமையாலும் நின்ற திருத்தாண்டகம் முதலியவற்றிலும் அவ்வாறு அருளி செய்தலாலும் வேதத்திலே திரு உருத்தரத்தினுள் பகுப்பில்லாத உயிர்பொருள் உயிரில்லா பொருள்களை எல்லாம் தனித்தனி எடுத்தோதி வழிபாடு கூறுகின்ற மேல் இங்கு இந்த இடங்களில் பரமேஸ்வரனாக கண்டு வழிபடுக என்று கூறியது காண்க என்று சொல்கிறார். அவன் மற்ற இடங்களில் பிரகாசமாய் நின்று அல்லாத இடத்தில் தற்பிரகாசமாய் நிற்றலான் என்று சொல்கிறார். பெருமான் எப்படின்னா, அதாவது முதல்வன் எங்கனும் வியாபகமாய் நிற்பினும் 2 இடத்தில் மாத்திரையே தயிரில் நெய் போல விளங்கி நிற்பான் அப்படிங்கிறார். எங்கெங்க அப்படின்னா, ஒன்று அடியார் திருமேனி, இன்னொன்று ஆலயம். இந்த 2 இடத்துல மட்டும் தயிரில் நெய் போல் இருப்பார். மற்ற இடங்களில் பாலில் நெய் போல்னு கூட சொல்ல முடியாது. அந்த உணர்வே இல்லாத உலகத்தாருக்கு காண முடியாது அப்படின்னு தான் சொல்கிறாருங்க. தன்னுணர வேண்டி தனதுருவை தான் கொடுத்து தன்னுணரும் நேசத்தார்வாள் ததினை போல பாசத்தாருக்கு இன்றாம் பதி அப்படின்னு தான் சொல்கிறார். சிவஞான போகத்தில் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. இது மட்டும் முடிச்சுக்கலாம். வாக்கு மனாதீதமாக நின்றப்படும். இந்த ஒரு அந்த 2 நிமிஷம் வாக்கு மனாதீதமாய் நின்ற பரம்பொருள் உலகத்தார் தன்னை அறியும்படி கருணை செய்து தனது வேடமாகிய திருநீறு கண்டிகை முதலிய தனது வடிவத்தை அன்பர்களுக்கு கொடுத்து அவர்களிடமாக நின்று அங்கங்கே அறிவு விளக்கம் தருகிறார் என்று சொல்கிறாருங்க. அதாவது குறியிறந்து நின்ற தன்னை உள்ளவார் உணரும் அன்பர்களாகி அவர் மாட்டு தயிரின் கண்ணதாகி நெய் போல விளங்கி தோன்றும் பாசக்கட்டுடையாருக்கு இவ்வியல்பில்லாமையால் அவர் மாட்டு பாலின் கண்ணதாகி நெய் போல விளங்காது இருக்கும் என்று சொல்லி மாதவ சிவஞான முனிவரும் சொல்கிறார். இங்கு நாயனார் சீவன் முத்தராதலின் வேடத்தை சிவனென வழிபட்டனர். சரி அதுக்கு நாயனார் சீவன் முக்தராதலின் வேடத்தை சிவனென வழிபட்டார் அப்படின்னு சொல்கிறார். சீவன் முத்தரது செயல்களை பிறர் எவ்வாறு உணரவல்லார்? இங்கு நாயனார் வேடத்தினையே வழிபட்டனர். அவ்வேடந்தாங்கி வந்தவனை பொய்த்தவ வேடங்கொண்டு வந்தவனும் பன்முறை இழந்து தோற்று பரிபவப்பட்டு போன பகைவனுமான முத்தநாதன் என்று கொண்டார் அல்லர். முத்தநாதன் அவருக்கு தெரியும், ஆனாலும் மனசில் அவர் வைத்துக்கல. வேடத்தை காணாது வேடங்கொண்டானை காணும் உலகர் இதன் தத்துவம் உணர மாட்டார் என்று சொல்லி, அதாவது வேடம் யார் அணிந்து கொண்டு வராங்கிறது நமக்கு தேவையே இல்லை, வேடம் தான் நமக்கு முக்கியம். வேடம் அணிந்தவர்கள் எப்படி இருந்துட்டு போகிறாங்க, யாராக இருந்தால் என்ன, வேடம் தான் நமக்கு முக்கியம் என்று சொல்லி சொல்கிறார். தொழுது அப்படின்னா வேடத்தினை அரணன தொழுது வழிபட்டு என்று சொல்லி வென்றார். வேடந்தாங்கி வந்த முத்தநாதனது வஞ்சகத்தனை வென்றார் என்று சொல்லி, அவர் வென்றது முத்தநாதனுடைய வஞ்சகத்தை வென்றார் என்று சொல்லி, ஏன்னா கொஞ்சம் கூட மனசு அவருக்கு மாறவே இல்லை. அவருக்கு புத்திய பிறகும் கூட அவனை பத்திரமா கொண்டு விட்டுட்டு வாங்கன்னு தான் சொல்ல போகிறார். வேடத்தாருக்கு குறைவர கொடுத்து வந்தும் ஒழுகிய தமது கொள்கை நிலை நின்றும் தாளாது தம் உயிர்க்கு இறுதி வந்த இந்த சமயத்தினும் திண்மையுடையவராய் நின்று வெற்றி அடைந்தனர் என்று சொல்லி, உயிரே போனாலும் கூட அந்த வேடத்தை வணங்கி கொண்டே அந்த உயிர் சென்றது அப்படிங்கிறது தான் நாயனாருடைய சரியத்தில் முக்கியமானது. பகைவனோ தனது நிலையினை விட்டு இவரது கொள்கையின் உட்பட்டு திருவேடந்தாங்கி வந்தமையினாலேயே தோல்வியே பெற்றான் என்று சொல்லி, இச்சமயத்து நாயனார் இவ்வாறு வேடத்தினையே மெய்ப்பொருள் என்று கொள்ளாது வேடந்தாங்கியவனை தமது பகைவன் என்று கொண்டிருப்பாராயின் அவர் கொள்கை நின்று வலுவி தோற்றவராவார். வேடந்தாங்கி நம்முடைய பகைவன் அப்படின்னு நினச்சிருந்தாவே அவருடைய அந்த கொள்கை தோற்று போயிருக்கும். ஆனால் அப்படி நினைக்கல. வேடந்தாங்கி தன்னை குத்திய பிறகும் கூட என்ன சொன்னால் தத்தா நமர் என தடுத்து வீழ்ந்தார் என்று சொல்லி சொல்கிறதுனால அவர்
அதான் வென்றார், தொழுது வென்றார் என்று சொல்கிறார். அதான் வெல்லுமா மிக வெல்ல மெய்ப்பொருளுக்கடியன் என்று சொல்லி முதல் நூல் அழகாக நமக்கு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். படைகொடு போரிலே வென்றார், வேடங்கொண்டு வஞ்சனையிலும் வென்றார், முன்னையதில் அடர்ந்து வென்றார், பின்னையதில் தொழுது வென்றார். முதல்ல சண்டை போட்டு ஜெயிச்சார் இல்லைங்களா முத்தநாதனோட, இப்போ தொழுது வென்றிருக்கிறார். அதே வேடந்தாங்கி வந்ததனால் அவனை தொழுது வென்றிருக்கிறார். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாந்தம் தகுதியான் வென்றுவிடல் என்று சொல்லி வள்ளுவ பெருமான் சொல்வாருங்க. அதாவது மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியால் வென்றுவிடல். இப்போ நாயனாருடைய தகுதி என்ன? வேடத்தை வணங்குவது அப்படிங்கிறது தான் அவருடைய தகுதி. அந்த வேடத்தை வணங்கி அவரை வென்றுவிட்டார் என்று சொல்லி இந்த இடத்துல இதோடு நமக்கு நிறைவு செய்து, அடுத்து தத்தா நமர் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் அவர் இது நடந்த உடனே தத்தன் உள்ளே வந்துடுறான். அப்படி வந்த உடனேயே அவனை அடர்க்க செல்லுகின்ற பொழுது, அவனை வீழ்த்துவதற்காக செல்லுகின்ற பொழுது தடுக்கிறார். தத்தா நமர் அப்படின்னு சொல்லி, அவன் நம்மளை போல ஒரு அடியார் என்று சொல்லி அவனை ஒன்றும் செய்ய வேண்டாம், ஊர் எல்லையில் கொண்டு போய் பத்திரமா விட்டுட்டு வரணும் என்று சொல்லுகின்ற பொழுது அதே மாதிரி விட்டுட்டு அவன் விட்டுட்டு வர வரைக்கும் இவர் உயிர் பிரியாது அப்படியே இருக்கும். அவன் விட்டுட்டு வந்துட்டேன்னு சொன்னதுக்கு பிறகு தான் உயிர் போகும். அதான் நாயனாருடைய சரித்திரத்தில் அதை அடுத்த வாரம் நம்ம சிந்திச்சோம். என்றும் இன்பம் பெருகு முயல்வினால் ஒன்று காதலி துள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகலாம் வான்முகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஒங்க நற்றவும் வெள்ளி மல்க மேன்மைகுள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். அறிவிப்பு